வணக்கம். நான் உங்க சாஸ்கி உச்சியா பேசுறேன். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ப்ரீவியஸ் வீக் வந்து ஷினோபி பாட்காஸ்ட் 2K அடிச்சது. ரொம்ப சந்தோஷம். அதுக்காக லிசனர்ஸ் ஆகிய உங்களுக்கும், ஃபெல்லோ பாட்காஸ்டர்ஸ் இதுவரைக்கும் எங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பாட்காஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, இந்த எபிசோடு மத்த எந்த எபிசோடு மாரி இருக்காது. ஆ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எபிசோடு. நாங்க வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பெரிய எபிசோடுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைம்ல, இந்த எபிசோடு போட்டு பார்க்கலாமான்னு சும்மா பேசிட்டு இருந்தோம். பேசி அப்படி கிரியேட் பண்ணது தான் இந்த எபிசோட். பட் இந்த எபிசோடோடைய இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷன் இன்னும் ஒரு 4, 5 எபிசோட் கழிச்சு, நாங்க வந்து இன்னும் நெறைய ஃபேக்ட்ஸ்லாம் எடுத்து, நாங்க போட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணி நாங்க போடுவோம். அவ்வளோதான். எபிசோட் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்க குடுங்க. பாய். போடா பிஜிஎம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சியா மற்றும் நெஜி ஹூகா இணைந்து வழங்குவோர் புலிமார்க் கரும்பு சக்கை காண்டம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சியா. இன்னைக்கு மற்றும் ஒரு எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எபிசோட்ல பேசுறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது இட்டாச்சி உச்சியா, என் உடன்பிறப்பு ஃப்ரம் ரோகவம்சம் பாட்காஸ்ட். வணக்கம் இட்டாச்சி. வணக்கம் சாசிகே. அடுத்ததாக நமது டீம்மேட் ஷினோபி பாட்காஸ்டின் வாத்தியார், பாட்காஸ்ட் கம்யூனிட்டியின் வாத்தியார் என்று அழைக்கப்படும் நெஜி ஹியூகா. வணக்கம் நெஜி. வணக்கம் சாஸ்கே. வணக்கம் இட்டாச்சி. வணக்கம் நெஜி. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்போம்ல அனிமேஷனு, லைக் கார்ட்டூன் நெட்வொர்க்கா இருக்கட்டும், எல்லாம் வேரியஸ் ஃபார்மா இருக்கும், அனிமேக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியஸ் சேனல்ல எல்லாம் பார்த்துருப்போம். நிறைய அனிமே கார்ட்டூன், நிறைய ஷோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதோடைய என்ன சொல்றது, அதோடைய ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷனும் அதோடைய ரீபூட் வெர்ஷன், அதுக்கப்புறம் வந்து அதை அதை பத்தின ஒரு நாஸ்டாலஜிக்கல் மெமரிஸ், அதை பத்தின விஷயங்களை தான் இந்த ஒரு எபிசோட்ல வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமேஷன் எந்த அனிமேஷன் காட்சி, எந்த ஒரு அனிமேஷன் ஷோவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்துட்டு ஸ்கூபிடு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. நான் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் 1960s வந்து அந்த ஸ்கூபிடு வேற யாரும் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, கேரக்டரோட மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் வந்துட்டு அனிமேட்டட் அப்படியே தெரியும். பட் அவங்க சுத்தி இருக்கிற அந்த சீன், அந்த ஏரியா பார்த்தோம்னா அது ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கும். அது வந்து எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. அப்ப பார்க்கும்போது எனக்கு எது ஆச்சரியமா இருக்கும்னா, அவங்க எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க கதவு திறக்கிறாங்க, வேற ஒரு ஆப்ஜெக்ட் தொட போறாங்கன்னா அப்ப மட்டும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அவங்களோட அந்த கலர் டோனுக்கு வரும். மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஒரு ஆயில் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இப்படி இதுதான் இருக்கும். அப்ப பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். எப்படிடா அதை எப்படி பண்ணியிருப்பாங்க, எப்படி இது பண்ணியிருப்பாங்க. நான் இப்ப சின்ன வயசுல பார்க்கும்போது நமக்கு தோணாது. அவங்க என்ன சொல்றது, நம்ம அந்த கேரக்டர் தான் பார்த்துட்டு இருப்போம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம என்ன எதுவும் பார்க்க ஆரம்பிச்சப்ப எனக்கு இது நான் இப்பயுமே என்கிட்ட இருக்குது. நான் இப்பயும் போர் அடிச்சாதான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அது எப்படிதான் பண்ணிருப்பாங்க, எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, அந்த ஒரு இது எப்பயுமே எனக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸ்கூபிடு தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இது ஜஸ்டிஸ் லீக் அனிமேஷன் இந்த நைட்டு போடுவானுங்க கார்ட்டூன் நெட்வொர்க்ல. 8 மணிக்கோ 9 மணிக்கோ போடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே அப்புறம் அந்த பேட்மேன் சீரீஸ், அதுதான் அது வந்து போட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட். என்ன சொல்றது, அது வந்து கம்ப்ளீட்டா எல்லா இதுவும் போடுவாங்க. எப்படின்னா ஒவ்வொரு 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 எபிசோடுக்கு ஒவ்வொரு வில்லனா வருவான். இல்லைன்னா அந்த ஒரு வில்லனோட இதே வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். 2, 3 எபிசோடு 4 எபிசோடுன்னு தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இந்த பேட்மேன் சீரீஸ் இப்போ டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கும். அது மோஸ்ட்லி இப்போதான் எபிசோட்லாம் பாட்டுங்க. என்னன்னா அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு விண்டேஜ் மூமெண்டா இருக்கும். அது அப்ப பார்த்தாலும் சரி, இப்ப பார்த்தாலும் சரி, இன்னும் சூப்பராகவே இருக்கும். அது எவ்வளவு டெக்கேட்ஸ் கழிச்சு இது பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு ரீபூட் வெர்ஷனா வந்து எதுவுமே வந்து இருக்காது. இன்னும் சொல்ல போனோம்னா அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த இது கரேஜ் த கவர்லி டாக்,
ஐயோ! அது வந்து அது அது எப்படி சொல்றது? இப்ப இப்ப இவங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்லாம் போட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த இவன் அமெரிக்கன் சைக்கோ, அப்புறம் இன்னும் 2, 3 அந்த கேரக்டர விட அதுல ஒரு கேரக்டர் வரும். அந்த முடி வெட்டுற ஒருத்தன் இது பண்ணிட்டு இருப்பான். அந்த கரேஜோட முடி எடுத்துட்டு இருப்பான். அது அவன் தான் உண்மையான இது. அது என்ன சொல்றது, அந்த ஒரு அந்த பிளாட்டே வந்து ஒரு இதா இருக்கும். ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கும் அந்த பிளாட்டே. ம். ஏன்னா அதுவும் தமிழ் டப்ல பாத்தீங்கன்னா, ஒரு டயலாக் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். ஆனா நான் கெட்டவன் இல்ல. அந்த ஒரு டயலாக். அது அப்படியே அந்த மாடுலேஷன் வைக்கும்போது ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கும். மத்த எந்த கேரக்டர் பார்த்தாலும் அந்த பயம் இருக்காது. அது எப்படி சொல்றது? கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ பார்த்தா வந்து கார்ட்டூன்ல கரெக்ட்டா அது குடுத்தது அந்த எப்படின்னா ஒரு அந்த இதுதான். ஒரு எப்பவும் போல ஒரு சாதாரணமா ஒரு வீடு. அது வந்து எப்படின்னா ஒரு ரிமோட் லொகேஷன்ல இருக்கும் அது. ம். தள்ளி எவனுமே இருக்க மாட்டான் சுத்தி. மனுஷன் வாழ்வானுங்க வாழ தகுதியே இல்லாத இடமா இருக்கும். அந்த ஒரு இடத்துல ஒரு வீடு. நைட் ஆனா போகுது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ம். இல்லைன்னா அந்த இடத்துல எவனாச்சும் ஒருத்தர் டிராவல் பண்ணி போவான். அவனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அத வந்து எப்படி வந்து இந்த வீட்டுல இருக்கிற நாய் வந்து காப்பாத்துது. அந்த குடும்பத்துக்கார பிரச்சனை வந்து எப்படி காப்பாத்துதுங்கிறது தான் கதையோட இது. ம். அது சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து இது கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்து இன்னொன்னு போடுவானுங்க. கார்ட்டூன் நெட்ல இவ்வளவு போடுவாங்களா? எனக்கு தெரிஞ்ச கார்ட்டூன் நெட்ல நான் பார்த்த ஒண்ணு பென்டன் மட்டும் தான் பென்டன் இவ்வளவு இருக்கிறப்போ போடுவாங்கன்னு வந்து இப்ப நீ சொல்லி தெரியுது எனக்கு. இது போட்டாங்க. ஸ்கூபிடோவிலே ரீபூட் வெர்ஷன் ஒண்ணு குடுத்து விட்டானுங்க. ஐயோ! அது அது பின்னாடி பேசுவான். எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. அத அத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு மாரி இது. அது பின்னாடி பேசலாம். இப்ப நான் ஏன் பென்டன் சொன்னேன்னா, நான் பார்த்த ஒரே ஒரு சின்ன வயசுல இதுன்னா அந்த பென்டன் மட்டும்தான். ஏன்னா எங்க வீட்டுல டிவி எல்லாம் கிடையாதுல்ல. என்னோட பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து சொல்ல முடியாது, ஒரு ஒரு 4-5 வீடு தள்ளி. அதெல்லாம் எங்க தெரியும் உங்களுக்கு, இந்த எபிசோட் கேட்டீங்களா? நாங்க இருக்கிறதே காட்டுல 10 பேரு. அந்த 10 பேத்துல ஒரே வீட்டுல டிவி இருக்கும். சரிங்களா? அந்த டிவி இருக்கனோட அந்த பையனும் நானும் ஒன்னா படிச்சுட்டு இருந்தோம். அதனால நானும் அவனும் ஒன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு ஒன்னாவே திரும்ப வருவோம். கரெக்டா 5:30 வந்தோடனே 5:30 to 6:30 தான் நான் டிவி பார்க்க முடியும். ஆனா 6 மணிக்கு மேல எங்க அம்மா நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 5:30 to 6:30 நான் வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு டைம் ஒதுக்கிட்டாங்க எங்களுக்கு. கரெக்டா நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கு கூட போகாம அப்படியே அவன் கூடவே போயிட்டு அங்கேயே அதாவது பேக் எல்லாம் வச்சுட்டு நான் 5:30 என்ன போடுன்னு பார்ப்பேன். கரெக்டா கார்ட்டூன் நெட்வொர்க்ல பென்டன் போடுவாங்க. அதாவது 5 to 6 அதான் டைமிங். ஆக்சுவலா 5 to 6 1 மணி நேரம் ஃபுல்லா போட்டுட்டு இருப்பானுங்க. இன்னொரு ஷோவாது. நாங்க வர்றது கரெக்டா 5:30 ஆயிரும். ஸோ 5:30 ஆயிட்டதுனால கரெக்டா 5:30ல இருந்து 6 மணி வரலையும் நான் பாக்குறப்ப அந்த பென்டன் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். அதாவது சின்ன வயசு பென்டன், சின்ன குழந்தையா இருப்பாங்க எல்லாரும், அந்த பென்டன் அது பார்த்துட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு கார்ட்டூன் எனக்கு தெரிஞ்சு பென்டனை தவிர வேற எதுவுமே பார்த்தது கிடையாது ரொம்ப நாள் வரலையும். நான் என்ன நினைச்சிட்டுனா 5 to 6 வந்து பென்டன் போடுவாங்களா, நான் என்ன நினைச்சேன் 24/7 பென்டன் மட்டும் தான் போட்டு நினைச்சிட்டேன் ஒரு காலத்துல. வேற எதுவுமே கார்ட்டூன் நெட்வொர்க்ல போட மாட்டாங்க இதுல அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன். இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது எல்லாமே அப்பயே இருக்கு. அது இந்த ஸ்கூபிடோலாம் இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 1 year இப்பதான் ஸ்கூபிடோன்னு இருக்குன்னே தெரியும் எனக்கு. ஸ்கூபிடோக்குலாம் ஒரு ரீபூட் நீங்க வருஷன் சொல்லுங்க, கிடையாது. கண்டிப்பா பண்ணுங்க. 2, 3ன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஓ, வார்னர் ப்ரோஸ்க்கே தப்பு தராங்க. ஓகே ஓகே. அப்புறம் அது வந்து அந்த ஸ்டூடியோஸ் இது பத்தி தனியா என்ன பேசலாம். சொல்றது, இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் அது வந்து ஒரு இதா போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இங்க இந்தியன் ஸ்டுடியோஸ், இந்த கார்ட்டூன் ஸ்டுடியோஸ்லாம் வந்து என்னாச்சுன்னா விசித்திரமான ஒரு விஷயம் வந்து பண்ண ஆரம்பிச்சானுங்க. இந்தியன் கார்ட்டூன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இறக்குறானுங்க. அதுதான் இந்தியன் மைத்தாலஜி குடுக்குறேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ஃபாரின்னா கிறிஸ்டின் வச்சு நிறைய அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அந்த விஷயம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில மிஸ்லீடிங்கான ஒரு டேர்ம்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தானுங்க. ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா ஒருத்தனுக்கு சக்தி வரும்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப அந்த அபத்தமானது. பென்டன் வந்த சமயத்துல வந்து இது இறக்கி இருந்தானுங்க. இந்த கிருஷ்ணா ஒரு பலுராமன்னு சொல்லிட்டு ஒரு கிரிஞ்சை இறக்கி விட்டுருக்கானு உள்ளார. இல்ல இல்ல அந்த அந்த இதுலயே பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த அவன் டீனேஜ்ல இருக்கும்போது ராதாவை பிடிச்சது காதலிச்சிட்டு இருப்பான். கரெக்டா வந்து அந்த அடல்ட் வரும் காமிப்பாங்க இல்லையா அதே சீரீஸ்ல பார்க்கும்போது ஒரு ஒரு ராணியை பார்த்துருவேன். ராணியை பார்த்துட்டு நீ தான் எனக்கு ராணின்ற பாருங்க, ஒரு இளவரசியை பார்த்துட்டு நீ தான் எனக்கு ராணியை கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். சிம்பிங் அங்கேயே பண்றான். ஒரு
அதுவும் ஒரு 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 பண்ணுவேன். கார்ட்டூன் சொல்லி அந்த அந்த மாதிரி குளிக்கும்போது மிஸ்லீடிங் பண்ணிட்டு இருக்காங்க. புடவைகள எடுத்துட்டு மரத்து மேல உட்காந்துட்டு இது பண்றது. டேய் என்னடா நடத்துக்கிறீங்க? ஆ. ஆ. அடுத்த வீட்ல போய் நெய் நெய் திருடி அடுத்த வீட்ல போய் நெய் திருடி திங்கிறது. ம். வாய்க்குள்ள பாருங்க நீ உலகம் சுத்துதுங்கிறது. என்ன ம். உலகம் எங்கடா இருக்கு இப்ப? அந்த மாரி தான் கேட்கும். உலகத்துக்குள்ள தானே நீ இல்ல, இல்ல. இருக்க. ஆனா வாய்க்குள்ள இல்ல, உலகம் இல்ல. இருக்கு. இல்ல எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்டர்னல் கட் இருக்குது. ம். அதே மாரி அந்த குளத்து சீனுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் கட் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, 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 இல்ல. டான்ஸ் ரொம்ப இல்ல, ஆர்வமா இல்ல, இருக்காரு இல்ல. போல பாக்க. இல்ல ஷின்சான் ஏங்க வரும்போது அதுக்கெல்லாம் வந்து அ இது பண்ண சென்சார் இல்ல, கட் இல்ல. பண்ண நாய்ங்க. இதுக்கெல்லாம் பண்ணல. இதெல்லாம் அப்படியே தூக்கி உள்ளார விட்டானுங்க. ஆ கடவுள் புல்லாங்குழல் வச்சு ஊர பேர ஏமாத்திட்டு வச்சு இருந்த நாய் ஓட்டிக்குவாங்கண்ணே. தானே இது. ஆமா, ஆமா. ஏங்க இந்த இன்னும் சொல்லப்போனா அதாவது நம்ம ஊரோட ம். பொம்பள பொறுக்கி அது கிருஷ்ணா தாங்க ஒண்ணு. இருக்கு அப்புறம் பாத்துக்க. வந்து இது போகோல வந்து இது போட்டே இருப்பாங்க. அந்த ராமாயணம் ஒண்ணு போட்டு இருப்பானுங்க. ராமாயணம் த எபிக்ன்னு. அந்த அனிமேஷன் வந்து அந்த அனிமேஷன் வந்து உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். ஆமா, ஆமா, ஆமா. அப்பலாம் வந்து நான் அத பார்த்து ஒரு காவி சங்கியா மாறுனேன் நான் காலேஜ் போய். ஆ அது இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்தியால காமிக் ஸ்டைல் பண்ணது வந்து அந்த அமர்ஜித்ர கதைகள அத வச்சு டெய்லியும் போட்டுட்டு இருப்பானுங்க. அதுலயும் இந்த மாரி இது ஹிந்து மைத்தாலஜி வச்சு நெறைய கதை இருக்கும். ராமாயணம், மகாபாரதம் வச்சுலாம் போட்டுருப்பாங்க. அந்த ஆர்ட் ஸ்டைல் ம். நல்லாருக்கும். காமிக்கா ஒரு அது இது வந்து பார்க்குறது அது ஒரு இது கார்ட்டூன் நல்லாருக்கும். அடாப்டேஷன் மாறிச்சு. அந்த 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 இதுல வந்து இந்த இது வரும். ஆ. அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் வந்து கொண்டு வரணும். எதுக்குன்னா, இந்த சிவபுராணம் வரும் அதுல. எப்படின்னா, அந்த சிவன் வந்து ம். ஒருத்தன் வந்து தவம் இருப்பான். அவனுக்கு வந்து இது குடுத்துட்டு போயிருவானே, வரம் குடுத்துட்டு போவானே வந்து. இல்ல அவன் வந்து இது தொட்ட பரசுராமரா? தொட்டா ஆமாமா. எதுவா இருந்தாலும் எரிஞ்சிரும். பரசுராமன் தான் நெனைக்கிறேன். இல்ல. அது தெர்ல. ஆமாமா. அவர்தாங்க. ஆ, ஆமா அவர்தான். பரசுராமரா அதான் அது? அதான் நானும் ஆ, பாத்துருக்கேன். இல்ல இவர் சொன்னத நான் ம். பாத்துருக்கேன். அந்த அப்பதான் பாட்டு எனக்கு. பட் நான் தொட்டா ஆமா. யாராவது அப்பதான் எரிஞ்சிரும் நானும் வந்து அந்த இவன் போயி அந்த இது வந்து டெஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் எத வச்சு டெஸ்ட் பண்ணும்போது, வாங்களேன் நீங்க தானே பவர் குடுத்தீங்க. உங்க உங்க மேல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்ன்னு சொல்லி, சிவன சேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். சிவன் தெறிச்சுட்டு ஓடுவான் அங்கிட்டும் இங்கிட்டுமே. தெரிச்சுட்டு அது ஒண்ணு. ஆத்தாண்ட அப்புறம் அவன பம்பரக்கட்ட மண்டையா விட்டுட்டான்னு அந்த சொல்லி மாரி. இருக்கிற எல்லா தேவர்களையும் போய் தொரத்த ஆரம்பிச்சுருவான். தொரத்த ஆரம்பிச்சங்காட்டி எல்லாரும் போய் விஷ்ணு, சிவன் எல்லாரும் போய் இது விஷ்ணு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் தேவர்களும் சிவனும் போய் விஷ்ணு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. விஷ்ணு வந்துட்டு இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு, நம்ப சிவகார்த்திகேயன் மோடுக்கு மாறிருவாரு அந்த இடத்துல. ரெமோ 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 படம் இல்ல ம். மத்த டைம்ல ஆ மட்டும் ரெமோ இப்ப கூட படம் சிவகார்த்திகேயன் மூடு சிவகார்த்திகேயன் மோடுக்கு மாறுறாருல்ல. மாறிருவாரு. கெட்டப் சேஞ்ச். அதான் அவருக்கு தொழிலே அதாங்க. நீங்க வேற. இல்ல, இல்ல. அது கூட அததான் தொழிலா பரவால்ல. பண்ணிட்டு இருக்காரு அந்த கெட்டப் மனுஷன். சேஞ்ச் கூட ஓகே. இந்த இதெல்லாம் இது பார்த்துட்டு அ, இருந்தான் பாத்தியா ஒருத்தன். ஆ. பார்த்துட்டு ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணான். அதுக்கப்புறம். அத வந்து அதுல கரெக்ட்டா காட்டல. இது பண்ணி டெஸ்ட்ராய் பண்றதோட காட்டி முடிச்சுருவாய்ங்க. ஆனா ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒண்ணு இருக்கும். ஆ. ம். ஏங்க அதுக்கப்புறம் எத்தன ஒரு எக்ஸ்டெண்டுங்க. ஒரு ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். அந்த ப்ராசஸ்ல இருந்தா ஒரு புது கடவுள் உருவாகுவாரு. நம்ம ஊர் கடவுள் தான். குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு தெரியும், தெரியும், தெரியும். அதான் ஒரிஜினல் ஸ்டோரி அதெல்லாம் படி அப்படி காட்டல. வரும் ஆக்சுவலா. அத தூக்கிட்டாங்க. இது பண்ணாம ம். விட்டுருப்பானுங்க அந்த இதுல. ம். வேற வேற என்ன காட்டு பென்டன் இருந்தது. பென்டன் வந்து அது ரீபூட் வெர்ஷன்ல நாசமா போச்சு அது. ரீபூட் ம். அது ரீபூட் பின்னாடி அடுத்து வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து பெருசா நான் என்னோட பார்த்தது வந்து பார்த்தோம் இல்லையா? சூப்பர்மேன். சூப்பர்மேன் அனிமேட்டட் சீரிஸ். அப்புறம் வந்து அதுல ம். அதுலயே வந்து புதுசு புதுசா அதுல வந்து நீ ஃபர்ஸ்ட் வந்து பேட்மேன் வந்து இது பண்ணியிருப்பாங்க. காட்டியிருப்பாங்க. லைட்டா ஹிண்ட் குடுத்து காட்டியிருப்பாங்க அத. அதுக்கப்புறம் வந்து பேட்மேன் சீரிஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து அதுலயே பேட்மேன் சீரிஸ்ல வந்து இந்த கேரக்டர் ஃபிளாஷ், கிரீன் லேன்டர்ன் இந்த மாரி கேரக்டர்லாம் வந்து நடுவுல வந்து ஏதாச்சும் ஒரு ப்ளே பண்ணிட்டு போயிரும். அப்படி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்காட்டி, கடைசில வந்து ஜஸ்டிஸ் லீக் கொண்டு வந்துட்டானுங்க.
ஜஸ்டிஸ் லீக் கொண்டு வந்து அது சும்மா மொத்தமா எல்லாமே இருக்கும். தினமும் ஒரு எபிசோட் போட்டே இருப்பான். சூப்பரா இருக்கும் அது. இதெல்லாம் கார்ட்டூன் நெட்வொர்க்ல போட்டாங்களா? எனக்கு எதுவுமே தெரியலங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இதே பார்த்து எத்தனை தடவை போட்டாலும் என்ன சொல்றது என்ன சொல்றது சலிக்காது. அப்புறம் கொஞ்ச நாள் அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து டிசி டிசி கண்ணியா இருந்திருக்கீங்க. அது இருந்தா கேட்டுதான் டிசி கண்ணி. அது இல்லைன்னா என்ன சொல்றது மார்வெல்ட்ட கூட அவ்வளோக்கு அனிமேஷன் கிடையாது. மொக்கையாத்தான் இருக்கும் மார்வல். இந்த இதுல போடுவாங்க டிஸ்னி எக்ஸ்டில தான் போட்டுருப்பானுங்க. ஓகே ஓகே. ஆமா ஆமா மார்வல் வந்து டிஸ்னிஸ்ல தான் போடுவானுங்க. அதுப்பா நான் வந்து மாறுனுச்சு பவர் ரேஞ்சர் இல்லாம பாத்துட்டு இருப்போம். அவன் அங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு ஜெட்டெக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு பவர் ரேஞ்சர் வரும் தெரியாது. அதாவது பவர் ரேஞ்சருமே நான் எப்படி பார்த்தேன்னா அங்க நான் சொன்ன ஃப்ரெண்டு வீடு அங்க ஜெட்டெக்ஸ் வைக்க மாட்டான் சொல்லாமே. அவன் ஒரு கார்ட்டூன் தான் புள்ளி பார்த்துட்டு இருப்பான். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்க மாமா ஊருக்கு அதாவது அத்தை ஊருக்கு போயிருவேன். கரெக்டா லீவ் வரும் எனக்கு ஹாஃப் இயர்லி லீவ் குவார்டர்லி லீவ்லாம் வரும். சரிங்களா? இப்ப நான் ஒரு ஊருக்கு குவார்டர்லி லீவுக்கு போறேன்னா ஹாஃப் இயர்லி லீவுக்கு கூட்டு போக மாட்டாங்க. அடுத்து சம்மர் லீவ் தான் கூட்டு போவாங்க. அதனால என்ன பண்ணேன் இப்ப நான் ஒரு ஊருக்கு போறேன்னா அப்போ அந்த ஒரு வாரம் இல்ல ஒரு 5 நாள் அதை பார்த்துக்குவேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி நான் கிரிக்கெட் விளையாட போவேன். இப்ப கிரிக்கெட் விளையாட போறப்ப நான் ஜெட்டெக்ஸ் எல்லாம் பாப்பேன். நீ ஜெட்டெக்ஸ் எல்லாம் பாப்பேன் கேட்பானுங்க. நான் டிவியே பார்க்க மாட்டேன். ஜெட்டெக்ஸ் பாக்குறது அப்படிங்கிறப்ப சரி எங்கேயாவது ஊருக்கு போறப்ப ஜெட்டெக்ஸ் பார்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை ஊருக்கு போறப்ப அந்த ஜெட்டெக்ஸ் சேனல்ல தேடி பார்ப்பேன். நான் தேடி ஜெட்டெக்ஸ் சேனல்ல பாக்குறேன் அப்படிங்கிறதுக்காக எங்க அத்தை என்ன பண்ணிட்டாங்க ஜெட்டெக்ஸ் சேனல்ல இது ஹைட் பண்ணி வச்சுட்டாங்க. ஜெட்டெக்ஸ் சேனல் வராத மாதிரி ஹைட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப நான் வந்து எங்க மாமாட்ட சொல்லி மாமா ஜெட்டெக்ஸ் சேனல் வச்சு கொடுங்க எனக்கு அத்தை மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டெக்ஸ் சேனல் வச்சு அந்த பவர் ரேஞ்சர்ஸ் மட்டும் கரெக்டா பார்ப்பேன். அந்த பவர் ரேஞ்சர்ஸ் கரெக்டா போடுவாங்க. நான் பார்த்தப்ப அந்த நான் எஸ்பிடி ஓடிட்டு இருந்தேன். எஸ்பிடி ரொம்ப பிடிச்சேன். நான் எஸ்பிடி பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல கரெக்டா ஒரு லைனப் வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒண்ணா ஸ்டார்ட் ஆகி ஒரு லைனப் வந்து கரெக்டா ஒரு லைனப் வந்து இருந்துட்டே இருந்தது. அது எஸ்பிடி இருக்கும், டைனா தண்டர் இருக்கும், மிஸ்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அது கரெக்டா இருந்து அந்த ஒரு லைனப் கொண்டு வந்துட்டு இருந்தானுங்க. கரெக்ட். அப்புறம் வந்து இந்த ஆபரேஷன் ஓவர் டிரைவ் ஐயோ அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா நல்லா பார்க்க ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி கோயன்னு இருக்கலாம். அந்த இது பாத்துருக்கேன். ஜங்கிள் ஃபெரி பாத்துருக்கீங்களா? ஜங்கிள் ஃபெரி வரும். சூப்பரா இருக்கும் ஜங்கிள் ஃபெரி. நான் கடைசியா பார்த்தேன். இது நாடகங்கிறச்சி நாடகம்னு சொல்றேன் பாருங்க. நான் கடைசியா ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு இதுதான் ஜங்கிள் ஃபெரி தான் பவர் ரேஞ்சர்ஸ்ல. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் ஃபுல்லா பாத்துருக்கேன். அனிமேஷன்ல இருந்து எப்படி நீங்க இப்ப இதுக்கு தாவீங்க பவர் ரேஞ்சர்ஸ்க்கு? இல்ல நான் ஜெட்டெக்ஸ் மட்டும் தான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜெட்டெக்ஸ்ல பவர் ரேஞ்சர் மட்டும் தான் நான் பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்கு அப்படியே வந்தது. ஜெட்டெக்ஸ்ல வந்து பெருசா இது போட்டது இல்ல. ஜெட்டெக்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து வந்து போட்டது இந்த டிராகன் பூஸ்டர் நைட்டும் போடுவான், விடிய காலையிலயும் போடுவான். டிராகன் பூஸ்டர் விடிய இல்ல ஜெட்டெக்ஸ்ல டிவில போட்டது. ஜெட்டெக்ஸ்ல டிவில போட்டாங்க டிராகன் பூஸ்டர். அந்த டிராகன் ஓடுறது தானே ரேஸ் தானே அது. டிவில ரைட்ஸ் அதுக்கப்புறம் வாங்கி இருந்தானுங்க டெலிகாஸ்டிங். அப்புறம் ஃபர்ஸ்ட் தான் வந்து ஜெட்டெக்ஸ்ல ஓடிட்டு இருந்தது. அப்புறம் ஜெட்டெக்ஸ்ல இருந்து டிஸ்னி எக்ஸ்டிக்கு மாத்தினங்காட்டி அதை அப்படியே கண்டினியூ பண்ணானுங்க. அதுக்கப்புறம் என்னடா போட்டது திருப்பி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போகல. அது அப்படியே நின்றுச்சு. அப்புறம் தான் லேட்டா கொஞ்சம் ஒரு பிரேக் இருந்ததுல ஒரு டைம் இருந்ததுல அந்த டைம் இருக்கும்போது தான் சுட்டி டிவிக்காரன் வந்து வாங்கி தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சான் டிராகன் பூஸ்டர். இப்ப சுட்டி டிவி சொன்னீங்கல்ல, சுட்டி டிவில நான் பார்த்த ஒரே அனிமேனா இதுதான். நம்ம சாக்கி ஜானி சாகத்துல இருந்தா நான் பார்த்தது. நான் சொல்லப்போனா நிறைய பார்த்துருக்கேன். நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. பார்த்தது
நான் பார்த்த ஒரே ஒரு இதுனா, அதாவது நான் இப்போ வரலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பார்த்துருக்க ஒரு அனிமேஷன்னா இது சொல்லலாம். இந்த இது அது ஒண்ணு ஜாக்கி சான் சாகசங்கள் அந்த அது டைம் சொல்லலாம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். விரும்பி பார்த்தேன். ஏன்னா ஸ்கூல் டைம்ல அது ஒன்று தான் வந்துச்சு எனக்கு அப்போதைக்கு. எங்க சுற்றி டிவி மட்டும் தான் எங்க இதில் வரும். எங்க கேபிள் அப்போதைக்கு. அப்ப என்னடா இந்த மற்ற எல்லாம் இங்கிலீஷ் ஓடிட்டு இருந்துச்சு. 1999ல தான் வந்து இந்த படம் இந்த காட்சில படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா, அமெரிக்கன் வெர்ஷன். அந்த படம் ரிலீஸ் ஆமா 1999 படம் அந்த 1999 அப்பவே வந்தது. வந்தது. அந்த படத்தையே மொக்கேன்ட்டானுங்க. ஃபிளாப் அது. படுத்துருச்சு அந்த படம். அது இந்த இந்த சீன் வந்து இந்த டிவி கூட போட்டாங்களே சன் டிவில கரெக்டா வந்து அந்த கால் வைக்கிற சீன் ப்ரோமோல போட்டிருப்பாங்க. அவங்க வந்து டோஹோட் வந்து ஜாப்பனீஸ் இதுல அவனுங்க தான் வந்து அந்த காட்ஜிலா ரைட்ஸ் வச்சிருக்காங்க. டோஹோ என்டர்டைன்மெண்ட்ல இருந்து அந்த காட்ஜிலா ரைட் வாங்கி இவனுக்கு எடுத்தானுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அது ஸ்டார்டிங்ல லெஜெண்டரி வராதுன்னு நினைக்கிறேன். WBயோ இல்ல யூனிவர்சலோ லெஜெண்டரியில வராது. இல்ல இல்ல லெஜெண்டரி அங்க அங்க அப்படி லெஜெண்டரி வந்து என்ன இருக்கு லெஜெண்டரி இருக்கும் ஆக்சுவலா. இது rights வாங்கி இவனுக்கு எடுத்தாங்க. எடுத்து இந்த காட்ஜிலா டிசைனை வந்து மாத்தணும். ஏன்னா ஜாப்பனீஸ் வெர்ஷன் ஆஃப் காட்ஜிலா வந்து வேற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் பஃபியா இருக்கும் பாக்குறதுக்கு. குண்டா இருக்கும். அது குண்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் மசல்டா இருக்கும். ஒரு மாதிரி டீரெக்ஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அப்போ ஆமா அது ஒரு ரிப் மாதிரி இருக்கும். அது கூட சேர்ந்து கொஞ்சம் காட்ஜிலாவோட இது பண்ணி விட்டுற மாதிரி இருக்கும். அது சரியா போகாத காட்டி என்னாச்சு, படம் எடுத்தவனுல வந்து என்ன பண்ணலாம்னு இருந்தா இது வந்து சரி கட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணானுங்க, அனிமேட்டட் இதை இது பண்ணாங்க அந்த காட்ஜிலாவே. அதுவும் அது போக அந்த டோஹோட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி இன்னும் அந்த மான்ஸ்டரோட அந்த வில்லன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, காட்ஜிலா வில்லன்ஸ். அந்த வில்லன்ஸோட லைட்ஸ் எல்லாம் வாங்கி காசு கொடுத்து வாங்கி அது எடுத்தானுங்க. அந்த அனிமேஷன் வந்து ஒரு அளவுக்கு தான் போச்சு. ஆவரேஜ் ஆயிடுச்சு. அது ஆவரேஜ் ஹிட் தான். அது பெருசா அது வந்து இதாகல. அப்புறம் தான் வந்து இவன் அது வந்து வந்ததும் தெரியாது. நிறைய பேருக்கு எல்லாம் நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இன்னும் தெரியவே தெரியாது. லேட்டா தான் வந்து நம்ம அந்த ரைட்ஸ் வாங்கினது யாருன்னு பார்த்தா சாதிக்க நம்ம சுட்டி டிவிக்காரன் வாங்கி நேக்கா தமிழ்ல டப் பண்ணி என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கு தெரியுமா தமிழ் டப்பிங்ல. இப்ப யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். காமெடியா இருக்கும் நல்லா. இவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சிருப்பானுங்க போட்டு. ஆளு கேரக்டர் நேமு தமிழ் பேர்ல வச்சிருப்பானுங்க. தமிழ் பேரு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடியா இருக்கும். அதேதான் வந்து ஜாக்கி சான்லயும் வந்து இது பண்ணிருப்பானுங்க. அந்த சங்கரு அந்த இன்னொரு 2 கேரக்டர்ல பீம அது இதுன்னு ராசப்பா சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் வச்சது. அப்புறம் தான் அதனாலதான் சுட்டி டிவி கொஞ்சம் ஃபேமஸ் சாக்கி ஜானி சாகசங்களை வராம இருந்தா மேபி சுட்டி டிவி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகாம கூட இருந்திருக்கலாம். அது ரொம்ப ஆடியன்ஸ் கவர் பண்ணுச்சு. ரொம்ப இழுத்துச்சு ஆடியன்ஸ். அது சொல்ல போனா இன்னும் நிறைய என்ன அப்போ கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஓடி அழுத்து போன ஜஸ்டிஸ் லீக் எல்லாம் எடுத்து தமிழ் டப்பிங் பண்ணி போட்டான். ஜஸ்டிஸ் லீக் எடுத்து தமிழ் டப்பிங் ஆமா ஆமா ஜஸ்டிஸ் லீக் எடுத்து தமிழ் டப்பிங் பண்ணி சுட்டி டிவில போட்டது. அப்புறம் வந்து இது என்னது வேற என்னெல்லாம் போட்டான் தெரியுமா, இன்னும் நிறைய கார்ட்டூன் எல்லாம் போட்ட ஆரம்பிச்சோம் உள்ளார. அது வந்துச்சு வந்து நல்லா சர்வைவ் ஆகி அழுத்து போய் சிலதெல்லாம் காணாம போச்சு. அந்த அதாவது ஜாக்கி சேனல் அளவுக்கு எதுவுமே நல்லா ரீச் ஆகலாம் சொல்லலாம் சுட்டி டிவில. அது ஒரு தனி இடத்த பெற்றுச்சு. அந்த ஓஜின்னு சொல்லுவாங்கல்ல, சுட்டி டிவிக்கு டக்கு நான் சுட்டி டிவி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் நான் ஒரு அந்த ஜாக்கி சேனல் சாகசம் தான் எப்போதுமே. அதுக்கு அடுத்ததான் மத்தெல்லாம் வரும். அவங்க கண்ணுல எப்படி அந்த அளவுக்கு அவங்க கண்ணுல எப்படி நருட்டோ சிக்காம போச்சுன்னு
அதான் தெரியலைங்க. அப்படி போட்டுதான் நான் முன்னாடியே பாத்துட்டேன். அவன் கண்ணுக்கு அவன் கண்ணுக்கு தான் நருட்டோவா. நருட்டோ சிக்காம போயிருச்சு. இதெல்லாம் சிக்கிச்சு நருட்டோ சிக்காம போயிருச்சு அவன் கண்ணுல. இப்ப வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் மேபி நருட்டோ நருட்டோ வந்து இங்க ஓடாது. நருட்டோ வந்து இங்கெல்லாம் ஓடாதுன்னு நினைச்சிருப்பாங்க மேபி. மேபி அது கொஞ்சம் இதா இருக்கும்ல. கொஞ்சம் எப்படி எப்படி சொல்றதுன்னா, நிறைய அடிதடிகள், நிறைய ஃபைட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. மேபி அதெல்லாம் குழந்தைகளுக்கு அது காட்ட வேணாம் அது அப்படின்னு அது ஒண்ணு நினைச்சிருப்பாங்களா மேபி. இருக்கலாம். பிளட் நிறைய வரும். அது ஒண்ணு அதெல்லாம் இருக்குது. பிளட் நிறைய காமிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதுல. அது ஒண்ணு இருக்குது. அதனால அப்புறம் மேபி வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் தான் நடுவுல ஸ்ட்ரீம் பண்ணானுங்க. ஸ்ட்ரீம் பண்ணி அதை தூக்கிட்டு அப்புறம் இங்க தான் பார்த்தேன். அனிமேக்ஸ்ல தான் ஓடிட்டு இருந்தது அது. அனிமேக்ஸ் வந்து எப்படின்னா அப்பப்ப வரும், அப்பப்ப போயிடும் அந்த சேனல். ஓஹோ. எப்பவாச்சும் தான் வரும். அப்ப அதிசயமா இருக்கும். அப்ப பார்க்கும்போது ஓகே தான் ஓகே. இத்தனை மணிக்கு கரெக்டா நருட்டோ ஓடிட்டு இருக்கும். நருட்டோ மோஸ்ட்லி நருட்டோ சுட்டி டிவி நருட்டோல வந்து ஆளு இந்த காட்டுவீங்க. அனிமே வந்து பெருசா வந்து இது பண்ணிக்கல. இந்த என்ன சொல்றது? ஜாப்பனீஸ் அனிமே வந்து இது பண்ணல. அவன் வந்து அத இது பண்ணப்ப அத வந்து மத்தபடி ஆமா. மேபி தமிழ் டப் பண்றதுக்கு ம். அவனுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாம இருந்திருக்கலாம் மேபி அது. அது ஏன்னா நருட்டோ அப்ப தமிழ் டப் கூட பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்பதான் டப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதனால மேபி இருந்திருக்கலாம். சுட்டி டிவில போறப்ப நீங்க தமிழ் டப் எல்லாம் போட முடியாதுல்ல. மேபி அது நினைச்சுக்கலாம். ஜாப்பனீஸ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இல்லாம இருந்திருக்கலாம் அந்த டைம்ல எங்களுக்கு. அது அது அதுக்கு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாம ஆடியன்ஸ் இருந்திருக்கும் இருந்தது. மேபி. ஒரு ஸ்லீப்பிங் ஆடியன்ஸ் தான் இருந்தது அதுக்கு. போட்டிருந்தா மேபி வந்திருக்கும். போட்டிருந்தா மேபி வந்திருக்கும். ம். கன்ஃபார்ம் வந்திருக்கும். அது 100% உண்மைதான். நீங்க தமிழ் டப் பண்ணி போட்டுதான் கன்ஃபார்ம் வந்திருக்கும். ஏன்னா ஒரிஜினல் இத எப்போ வச்சு தமிழ் டப் பண்ணி இப்பதான் போட்டு இருக்காங்க சொல்ல போனா. இப்பதான் வரிசையா வந்து தமிழ் டப். எப்போ வந்த 19 இயர்ஸ் 18 இயர்ஸ் முன்னாடி வந்தது ஒரிஜினல் வெர்ஷன். இன்னுமே ஆடியன்ஸ் இருக்குன்னா அது எப்போ இன்னொரு 10 வருஷம் முன்னாடி வந்தப்ப நல்லாவே வந்திருக்கும் அது. கிரிஞ்சு அதான் பண்ணியிருப்பானுங்க கேட்சப் போட்டு பண்ணிக்கல எனக்கு அது. தெரிஞ்சு. அப்பதான் சொல்ல முடியும். எப்படி சங்கர், ராசப்பான்னு போட்டு ஜாகி தன்ல போட்டு இழுத்து இருக்கலாம் விட்டானுங்களோ மேபி. அதே மாதிரி இங்கே இழுத்து விட்டுருப்பாங்க. வாய் ஆமா ஆமா. தமிழ் பேர் இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கக்காசிக்கு என்ன வேற ஏதாவது பேர் கக்காசி இட்டாச்சிக்கெல்லாம் வேற பேர் வச்சிருப்பானுங்க. அது அது அதனால ஒண்ணு தப்பிச்சதா இருக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி அதாவது வந்து அடிச்சு துவைச்ச இது இந்த மாதிரியான காமிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு சீரீஸ்லாம் தான் வந்து இவன் போட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இவனுக்கும் வந்து படுக்க ஆரம்பிச்சு ஃபால் ஆஃப் சுட்டி டிவி. அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபால் ஆஃப் வருங்க. ஃபால் ஆஃப்ல இருந்து எப்படி ஃபால் ஆஃப்ல இருந்து மீண்டு வரவே பெரிய ஆயிருவான். அவன் அப்படியே ஃபால் ஆஃப்ல அப்படியே படுத்தே காணாம போயிடுவான். படுத்தனால என்ன ஆச்சு, இந்த சேனல் வந்துச்சு. சன் குடும்பத்தில் இன்னொரு இன்னொரு தோற்றமான ஒரு சேனல். என்ன தெரியுமா? சித்திரம் சித்திரம் டிவி. என்ன சேனல்? ஓட்டை அப்பா ஓஹோ. திருக்குறள் கதைகள். ஐயோ பாப்பா ஐயோ அது அது கிரிஞ்சுக்கே கிரிஞ்சு பண்றதுக்கே அந்த சேனல் நான் சொல்லுவேன். அப்ப வந்து அந்த திருக்குறள் கதைகள்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டுப்பானுங்க. கரெக்ட் அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் நீங்க காட்டுக்குள்ள சொல்லக்கப்புறம் வந்து சொல்லலாம்னு இருந்தேன் ஆக்சுவலா நானு. அந்த கரடி அதெல்லாம் வச்சு போட்டுப்பானுங்க. ஒரு மாதிரி பார்க்கறது பார்க்க ஆமா நல்லா ஆமா ஆமா இருக்கும். அதேதான் ஆனா வந்து என்ன சொல்றது, படம் பார்த்தா அது கிரிஞ்சு தான் அது. ஆமா. அது அப்போதைக்கு அது நல்லா இருக்குமே தெரியும். அது என்ன வந்து கிரிஞ்சு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு அது மாதிரி சித்திரம் டிவி வந்து பெருசா தோணும். இதாகல. அது வந்து இப்படி மாத்திட்டானுங்களே. இப்ப அது சங்கி கையில் போயிருச்சு. எப்படி இந்த மாதிரி சித்திரம் டிவி வந்து இதா மாறுச்சு. அந்த கல்வி டிவி இருக்குல்ல, அதான் மாறுச்சு. ஆமா ஆமா. நான் வந்து ஒரு 11th 10th எப்படின்னா நான் 10th 11th படிக்கிற செத்திரிட்டி பாத்துருக்கேன். எந்த அளவுக்கு காமெடி பீஸா இருந்திருக்கேன். அது நீங்க சொன்னதான் பாத்துட்டு இருப்பேன் கரெக்டா இருந்தா. அப்ப வந்து 5:30க்கு தான் ஓடிட்டு இருக்கும். கரெக்டா நான் 5:30க்கு வீட்டுக்கு வருவேன். 5:30 கரெக்டா அந்த இது பிளே ஆயிட்டு இருக்கும். நன்னெறி கதைகள்ல திருக்குறள் சொல்லிட்டு திருக்குறள் என்ன கருத்து சொல்றாங்க
அப்படின்ட்டு ஒரு நாடகம் அந்த மாதிரி அந்த கதை மாதிரி சொல்லி இலக்குவானுங்க. இதை எங்கிட்டாங்க பார், அதை பார்த்து கத்துக்க சொல்லி என்னைய மட்டும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அப்படி இருந்துச்சு என்னோட வாழ்க்கை அப்ப. அப்படி ஒண்ணு அது ஒண்ணு இருக்குது. அப்புறம் வந்து இந்த விஷயம் போகோ. போகலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் போறது இதுதான். ஓ அதே பீம் என்ன பீம் தான் எனக்கு தெரியும். சொல்றது பீம் பார்க்க பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. பாட்டு போட்டுட்டு இந்த ஸ்டெப்பான் போட்டுக்கிட்டு ஏங்க அப்பா அப்பதான் வந்து first எனக்கு ஏன் பீம் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா என்னோட மாமா பையன் சோட்டா பையன் பார்த்துட்டு இருந்தான். அவன் வந்து அவன் அழுவான் வைக்கலனா. இப்ப நம்ம ஜெனரேஷனுக்கு எப்படி ஜாக்கி ஜானி நம்ம பார்ப்போம்ல, நான் ஜாக்கி சான் பார்த்த மாதிரி அவன் ஜெனரேஷனுக்கு இது சோட்டா பீம் வைக்கலாம். அழுவான், சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், குளிக்க மாட்டான், அப்படியே உட்காந்து அழுதுட்டே இருப்பான். பீமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒரு இது மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருந்தான். சீரீஸ் மாதிரி கொண்டு வந்துட்டுப்பான். தினம் ஒரு கதை வரும், தினம் ஒரு பிள்ளை வருவான். அப்போ நாடகம் மாதிரி கொண்டு வந்துட்டு இருந்தான். அதுல வந்து ஒரு சேஞ்ச் ஒன் பண்ணான். கதை இதே கதையா போயிட்டு இருக்குது. இதுக்கு மேல ஒரு மாதிரி படுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானுங்க, அப்பதான் வந்து கிருமாடா வைக்கிட்டானுங்க எல்லாரும். கிருஷ்ணனா அந்த பொம்பளை பொறி கூட்டம் பெருமாடா உள்ள கூட்டம் அந்த பொறிக்கி அடிக்க இந்த பொம்பளை பொறிக்கி கூட்டம் வந்து கிருமாடாவை இறக்கி விட்டு பின்னாடியே சீக்கிரம் இவனை இறக்கி விட்டானுங்க, கிருஷ்ணாவை இறக்கி விட்டானுங்க எல்லாரும். இதுதான் இறக்கி விட்டு அது ஒரு சரியான ஹிட். அது இன்னைக்கு வரைக்கும் ஆமாங்க. எங்க இல்ல இருங்க, நானே பார்த்தேன் அதை, பாத்துக்கேன். 11th படிக்கிறப்ப வந்துச்சு நினைக்கிறது. 11th டைம்ல அந்த சம்மர் லீவ்ல வந்துச்சு. நானே பாத்துட்டு இருந்தேன். அந்த இருப்பானே ஒரு ராஜா, என்னத்துக்கு இருக்கிறானே தெரியாது. என்னத்துக்கு இருக்கிறானே தெரியாது. ஆவுனா பீமு சொல்றதுக்கெல்லாம் பீமு மாணவழிய இல்ல. என்ன சொல்றது, இந்த கிருமாட இதுக்கு வரும்போது மட்டும்தான் அந்த படையை திரட்டிட்டு போருக்கு போவான்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும்தான் அந்த கத்தி தூக்கிட்டு வருவானே ஒழிய வேற எதுக்குமே வரமாட்டான். ஆமா ஆமா. நீங்க கிரிக்கெட்ல விளையாடுங்க, ஏலியன்ஸ் வருவாங்க, ஏலியன்ஸ் படம் எடுப்பாங்க. கரெக்டா ஏலியன்ஸ் படம் எடுத்து வந்து கரெக்டா இங்க இறங்குவானுங்க, தோலக்பூர்ல கரெக்டா இறங்குவானுங்க. நாங்க வந்து என்னோட ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க பூமி உங்களுக்கு ஒப்படைச்சிடறோம். நாங்க சப்போஸ் தோத்துட்டீங்கன்னா எங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேம்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது வேற ஏதோ பேர் சொல்லுவாங்க, அந்த என்ன கேம்னு சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். சில அது கடைசி பார்த்தா அந்த கேம் கிரிக்கெட் கேம். அது ஒரு மூவியா இதே மாதிரி கிருமாடா வச்சு மூவி எடுத்தானுங்கல்ல, இதை வச்சு ஏலியன்ஸ் வச்சு ஒரு மூவி எடுத்தானுங்க. இது ஒரு மூவியா வரும், 2 மணி நேரம். அது ஹிட் ஆன தொடர்ந்து வந்து இன்னும் கொஞ்சம் சீரீஸ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த கிருஷ்ணா அண்ட் எங்க இதுக்கு இருங்க அதுல இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க, இல்ல நீங்க இது சொல்றீங்க, இத வச்சு பக்திராஜ்ல எடுத்தானுங்க. நீங்க என்ன இது சொல்றீங்க? நம்ம என்னடா பீம் அது வந்து அப்ப வந்து எந்திரன் வந்து ரிலீஸ் ஆன டைம். அது வந்து எந்திரனோட தழுவலா தான் இருக்கும் அந்த மைட்டி ராஜு. ஒண்ணு இல்ல, வசீகரனுக்கும் சனாவுக்கும் பாக்குற பையன் தான் மைட்டி ராஜு மாதிரி காட்டியிருப்பாங்க. கருவம் யாரா இவனுங்க, யாரா இவனுங்க, எங்க இருந்துடா வந்திருக்கானுங்க, அந்த மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு சிட்டின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு ரோபோட் மட்டும் இருக்கும், சரிங்களா? வசீகரன் சொல்லிட்டு மைட்டி ராஜோட அப்பா, சனான்னு சொல்லிட்டு மைட்டி ராஜோட அம்மா இருக்கும். அதாவது அவங்க அப்பா கண்டுபிடிச்ச ஒரு சூட்டோ அந்த இது மாதிரி இருக்கும். அத போட்டுட்டு இவன் பவர் அப் பண்ணி இவனும் அந்த ரோபோவும் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுதான் இந்த மைட்டி ராஜோட கதையே. அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சுங்க. சோட்டா பீமுக்கு இருந்த ஃபேன் பேஸ் அப்படியே மைட்டி ராஜுக்கு வந்துச்சு. சோட்டா இது சொல்ல போனா
சோட்டா பீம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அந்த அளவுக்கு அப்புறம் வந்து மைட்டாஜுக்கு ரீச் நடுவுல ஆச்சு வந்து அந்த டைம்ல. ஒரு இந்த ஒரு கார்ட்டூன் கொண்டு வந்தாங்க. அது சூப்பரா ஹிட் ஆச்சு அந்த கார்ட்டூன். எப்படி இருக்கும்னா பேர் தெரியல. அந்த அந்த கார்ட்டூன்ல இருந்து என்ன பண்ணுவான்னா ஒருத்தன் வந்து என்ன ஒரு கார்ட்டூன்? பெல்ட் வச்சிருப்பான். அந்த பெல்ட் வந்து என்ன சொல்றது? ஆமா பெல்ட் தான். கிட்டத்தட்ட வந்து பென்டன் பெல்ட். மாரி பென்டனோட தழுவல் மாரி தான் ஆ இருக்கும். ஆ அதுல வந்து எப்படின்னா அந்த பெல்ட்ல வந்து ஒரு 10 கேரக்டர் இருக்கும். அந்த 10 கேரக்டர் இவன் நெனச்சா வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டரா ஓகே. மாறுவான். அதுவும் நீங்க அப்படிலாம் இருக்கா? ஆனா நான் கேள்விப்பட்டது இல்ல. இந்த பார்த்த மாதிரி அந்த ஞாபகம் இல்ல அந்த எனக்கு. ஒரு எனக்கு இட்டாச்சி நீங்க தான் பார்த்துருக்கீங்களா? நான் பேரு கண்டுபிடிச்சு சொல்றேன் இல்ல நானு. அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. இல்ல இது நீங்க வந்து இதே நீங்க இவ்வளவு நேரம் ஓட்டினீங்கன்னா மத்ததெல்லாம் எப்ப பேசுறது? நீங்க சரி நீங்க ஓட்டுங்க. நீங்க இட்டாச்சி தான் ஓட்டுற ஸ்பெஷலிஸ்ட். நீங்க ஓட்டுங்க இட்டாச்சி. என்னத்த ஓட்டுறது? அந்த இல்ல அதல்ல. இப்ப வந்துட்டு நம்ம புடிச்சதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப வந்து அனிமேஷன் ஸ்டைல் பார்த்தோம்னா ஒன்னு 2Dல பண்ணுவாங்க இல்ல 3Dல பண்ணுவாங்க. ஆமா ஆமா. ஸோ இந்த 2 இது பார்க்கும்போது நம்ம ஜென்ரேஷன் பார்க்கும்போது நம்ம வந்து 2D தான் நிறைய பார்த்துருப்போம். ஏன்னா அப்போ இந்த டெக்னாலஜி அந்த அவைலபிலிட்டின்றது அப்படிதான் இருந்துச்சு. அப்ப அதுல பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்லாம் எப்படி நான் இருந்துச்சு? நான் எனக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு 2D தெரியல, எந்த மண்ணும் தெரியாது. நான் பார்த்த ஒண்ணு ஆல்ரெடி சொன்னதுதான். கார்ட்டூன்ல பார்த்தா பென்டனு சரிங்களா. அப்புறம் சுட்டி பார்த்தா இது ஜாக்கி ஜான். இல்ல 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 இந்த ரெண்டு இந்த எதுவும் பார்த்ததே கிடையாது. டிசி அனிமேஷன் மூவிலாம் இருக்குல்ல அதுலயே வந்து நிறைய நிறைய இது மாறிட்டே ம். ஆமா. இருக்கும். ஒண்ணு வந்து எப்படின்னா இந்த பழைய டிசி அனிமேட்டட் மூவிஸ், அதாவது இந்த பேட்மேன் சீரிஸ், சூப்பர்மேன் சீரிஸ், ஜஸ்டிஸ் லீக், அப்புறம் வந்து அந்த 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 இதை வச்சு சூப்பர்மேனுக்கு ஒரு ஒரு படம் இருக்கும் அனிமேட் மூவி. அது ஒண்ணு. அப்புறம் வந்து பேட்மேனுக்கு வந்து செவரல் அனிமேட்டட் மூவி இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து அது ஒரு அனிமே ஸ்டைல். அது வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டைல் இருக்கும். ஒரு ஓல்டு ஓல்டு கிளாசிக்கல் ஒரு அனிமே ஸ்டைல் இருக்கும். இன்னொன்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா அந்த இந்த இது எப்போ வந்து அது வந்து எப்போ வந்த டைம்னா நான் ஒரு 6th படிச்ச டைம் இது. அப்போ வந்து அந்த ஒரு இந்த சீரிஸ் பேட்மேனே வந்து நல்ல ஒரு அனிமேஷன்ல வந்து இது பண்ணி நல்ல ஒரு கலர்டா இருக்கும் பாக்குறதுக்கு, அழகா இருக்கும். அது ம். வந்து அப்போ வந்து சரியா அதாவது அதாவது எப்படி இருக்கும்னா வந்து சீன்லாம் ஒரு மாதிரி ஒரு இதா இருக்கும். இன்டராக்டிவ் ஆப்ஜெக்ட்லாம் வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 3D மாதிரியே பேட் இருக்கும். மொபைல் ஒண்ணு அந்த வச்சிருப்பான். இது அந்த பேட் அப்பியரன்ஸ். மொபைல்ல அந்த அந்த பின்னாடி அந்த அதான் ஃபயர் அதான். வரும்ல, அது வந்து ஃபயர் வரும். அந்த ஃபயர் வந்து இப்படி அந்த கார் ம். மூவ் ஆகும்போது இல்ல அந்த பின்னாடி அந்த கோடு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சொய் 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 சொய்ன்னு வந்துகிட்டே இருக்கும். அது அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த அனிமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதே அதே போக போக ம். என்னாச்சுன்னா அந்த விண்டேஜ் ஸ்டைலும் இதுவும் பிளெண்ட் பண்ண மாதிரி என்ன பண்ணானுங்க, படமெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அனிமேட்டட் மூவி அந்த அந்த யூனிவர்ஸ் மாதிரி கொண்டு வர ஆ. ஆரம்பிச்சிட்டானுங்க உள்ளார. இந்த மூவி லைனப்ஸே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அது கொண்டு வர ஒவ்வொரு படம் ஹிட் ஆயிட்டே போகுது. அதனால என்ன சொல்றது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ரியல் லைஃப் மூவி வரும்ல, அந்த அந்த மூவியோட டிசி அனிமேட்டட் யூனிவர்ஸ் வந்து அது ஆ. வந்து தனியா ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. அதுக்காகவே டிசில வந்து கண்ணியாவே இருந்தவனெல்லாம் இருக்கிறான். அதனாலதான் வந்து டிசி வந்து தப்பிச்சதும் கூட. அதுதான் இல்ல இல்ல, வேற யாரும் இல்ல, அவரா சொல்லிக்கிறாரு. இல்ல அந்த டாபிக்கே அவரா தான் டிசி சொல்லிட்டு இருக்காரு, அனிமேட்டட் வேற யூனிவர்ஸ் யாரும் இல்ல. மட்டும் இல்லைன்னா டிசி படுத்திருக்கும். எல்லாம் விட்டுட்டு ஓடி இருப்பானு என்னைக்கோ. அது இருந்தாங்காட்டி அது மூவி லைனப்ஸும் சீரிஸ் லைனப்ஸும் இருந்தாங்காட்டி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சது டிசி. இல்லைன்னா என்னைக்கே காணாம போயிருக்கு. படம் கூட எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. தப்பிச்சது ம். இப்ப தப்பிச்சது வந்து வந்து எந்தெந்த கேரக்டர்னா ஒண்ணு அந்த பேட்மேன் சொல்லுங்க. கேரக்டர், சூப்பர்மேன் கேரக்டர். அதே தான் திருப்பி திருப்பி ரீபூட் பண்ணும்போது சரி, இல்ல ஒரு சீரிஸ் எடுக்கும்போது சரி, இந்த ஸ்மால் வயல்னு சொல்லி ஒரு சீரிஸ் விட்டானுங்க. அப்புறம் காத்தம்னு சொல்லி ஒரு சீரிஸ் விட்டானுங்க.
இந்த 2 கேரக்டர் வச்சு தான் ஸ்டார்டிங்ல ஒரு இது ஆரம்பிப்பானுங்க எல்லாத்தையும். டிசி ஆரோவர்ஸ் அதே மாதிரி தான் இது. எனக்கு எனக்கு உண்மையிலே அந்த டிசிலாம் சூப்பர்மேன் அவங்கள தவிர யாருமே தெரியாது சின்ன வயசா இருக்கிறப்ப. எனக்கு சூப்பர்மேன் வந்து ஏன்னா சின்ன வயசா இருக்கிறப்ப சூப்பர்மேன் சூப்பர் ஹீரோ அப்படின்னாலே நம்ம சூப்பர்மேன் மட்டும்தான். பேட்மேன் எப்படி தெரியும்னா அந்த ஜோக்கர் ஃபேமஸ் ஆனால அந்த 2007 ஹீத் லெஜர் அந்த டைம் எல்லாரும் அந்த 2007 இந்த 8 காலகட்டத்துல ஹீத் லெஜர் ஃபேன் ஆனானு எல்லாரும். யார் இந்த ஹீத் லெஜர் பசங்க கேக்குறப்ப இந்த மாதிரி பேட்மேன் ஒரு படம் இருக்குடா, அதுல வில்ல ஹீத் லெஜர்ரா அப்படி சொல்லுவாங்க. அது ஒண்ணு அப்பதான் இருந்தது. பேட்மேன் அதே character சமயம் என்னன்னு தெரியும் எனக்கு. ஜெட்டக்ஸ்ல வந்து இன்னொன்னு ஒரு ஓல்டு ஸ்டைல்ல ஒரு ஸ்பைடர்மேன் இது ஓடிட்டு இருக்கோம், சீரிஸ் ஓடிட்டு இருக்கோம். அது ரொம்ப பழைய அனிமேவா இருக்கும். அது அந்த அனிமேஷன் ஸ்டைலே வந்து ரொம்ப பழசா இருக்கும். ஆனா வந்து சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மீம் கூட இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்பைடர்மேன் கை காட்டிட்டு நிற்பாங்கல்ல, சுத்தி சுத்தி கை காட்டி அந்த அந்த அனிமேஷன் தான். ஆமா ஆமா சூப்பரா இருக்குங்க. ஒவ்வொரு எபிசோடும் பயங்கரமா இருக்கும். எல்லா வில்லனையும் காட்டுவானுங்க, எல்லாம் இது பண்ணுவானுங்க. ஸ்டோரி சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த அனிமேஷன் வந்து பழசா இருந்தாலுமே வந்து அது வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும், நல்லா இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் வந்து இது அதே மாதிரி வந்து எக்ஸ்மேன் சீரிஸ் ஒண்ணு விட்டுருந்தானுங்க. சுட்டி டிவில கூட போட்டுருந்தானுங்க. அது வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஸ்டார்டிங்ல ஓடிட்டு இருந்தது எக்ஸ்மேன் சீரிஸ். ஆமா கார்ட்டூன் நெட்வொர்க்ல சும்மா ரேண்டமா அந்த விளம்பரத்துல பாத்திருக்கேன். விளம்பரம் போடுவானுங்க. அது இத்தனை மணிக்கு ஒளிபரப்பாகிறது, காண தவறாதீர்கள் அந்த மாதிரி அப்போ போட்டு எக்ஸ்மேன் சீரிஸ் அப்ப அங்க பாத்திருக்கேன். ஓடி ஓஞ்சு போச்சு. ஓஞ்சு போய் தான் வந்து சுட்டி டிவில வந்து திரும்பி ரைட்ஸ் வாங்கி இது பண்ணிட்டு இருந்தான். டெலிகாஸ்டிங் ரைட்ஸ் வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தான் தமிழ்ல. இங்கே எக்ஸ்மேன் வந்து அழகா ஓடி கொஞ்ச நாள் ஓடிச்சு, அப்புறம் படுத்துருச்சு. அதான் இப்ப வந்து நம்ம 2D பார்த்துட்டோம் இல்லையா, ஓரளவுக்கு 2D தான் நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம 3Dல பாக்குறதா இருந்தா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நீங்க 3Dல பார்த்த அனிமேஷனுக்கும் இப்ப ரீசெண்டா பாக்குற 3D அனிமேஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது எப்படி சொல்லலாம்னா கரெக்டா ஒரு 1980s 90ஸ்லயே அப்பயே கொஞ்சம் 3D ஷோஸ்லாம் வர மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா அந்த இமேஜஸ்லாம் என்னன்னா அந்த ஸ்டாப் அனிமேஷன் மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஆட்டுக்குட்டி வச்சு ஒரு ஷோ ஒன்று பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். அது பேர் மறந்துட்டேன். அது வச்சு ஒரு படம். அது எப்படின்னா வந்துட்டு மோஷன் வந்து என்னன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஸ்டாப் மோஷன் மாதிரி டக்கு டக்குன்னு இது பண்ணிட்டு இருக்கும். மூமெண்ட் வந்து சீம்லெஸ்ஸா இருக்காது. அதான் கரெக்டா பேர் தெரியல, மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அப்படிதான் எனக்கு 3D பழக்கமாச்சு. அதுக்கப்புறமா இப்ப என்னன்னா இந்த படம் வந்து இந்த டாய் ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதுதான் 3Dல வந்து அப்பே 1999 6லயே ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சு. அப்ப இருக்கிற அனிமேஷனுக்கும் 3D அனிமேஷனுக்கும் இப்ப ரஜினி கோச்சை நடிச்சார் இல்லையா, ரெண்டையும் பாத்தீங்கன்னா மலைக்கு மடுக்கான வித்தியாசமா இருக்கும். அப்போ 90ஸ்லயே கோச்சடன் படம் மாதிரியே ஒரு பழைய படம்ல இருக்குது. இந்த படம் என்னன்னா இந்த பிள்ளையார் வச்சு ஒரு படம் எடுத்திருப்பானுங்க, ஒரு அனிமேஷன் படம். அது கூட நல்லா இருக்கும். பெருசா அந்த இது இருக்காது, சேமா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த அனிமேஷன் ஸ்டைல். அது சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி 3D பார்க்கவும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பிரமிச்சு போயிட்டாங்க. இப்படிலாம் கொடுக்க முடியுமா, என்ன சொல்றது. இப்ப RTX பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த இதை வந்து மூவிஸ்ல அப்பயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த லைட் ஷேடர்னா எப்படி இருக்கணும், அந்த கலர் எப்படி கொடுக்கணும், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த ஆப்ஜெக்ட் ரியாக்ட் பண்ணணும், ஒவ்வொரு டீட்டெயிலும் பார்த்து இருக்கும். நீங்க அதுக்கு நல்லா பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கும் ஃபோர்த்து பார்ட் பாத்தீங்கன்னா அதோட பீக்கை தொட்டிருப்பாங்க. இதை தாண்டி ஒரு அனிமேஷன் கொடுக்கவே முடியாது நீங்க வந்து 3Dல. ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குறதுக்கும் டாய் ஸ்டோரி பார்ட் 4 பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் எடுத்து நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டர் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 1 year ஆச்சு ரெண்டர் பண்ணி எடுத்து எல்லாம் யூஸ் பண்றதுக்கு. ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் பிக்சர் வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ட்ரீம் ஒர்க்ஸ் நிறைய ஸ்டுடியோ வந்துச்சு. இந்த மாதிரி இந்த மூமெண்ட் வந்த பிறகுதான் 3Dன்றதே மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது இப்ப நீங்க ஒரு சில 2D படம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 3D ஸ்கிரீன்ல பாக்கலாம் தியேட்டர்ல. ஆனா அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகாது, உங்களோட என்விரான்மெண்ட்டுக்குள்ள கனெக்ட் ஆகாது. அதே இது வந்து இப்ப 3Dல பார்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த 3rd டைமென்ஷன் ஹைட்ன்ற ஒரு விஷயம் வரும். அந்த கான்செப்ட் உள்ள வர்றதுனால
கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப என்ன சொல்றது, இப்ப ரீசெண்டா நம்ம பாக்குற 3D மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் 3Dல பார்க்கும்போது. அதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கும் இப்ப இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற அந்த கேமராவோட குவாலிட்டி, அந்த லைட் எப்படி கரெக்டா பிடிச்சிருக்கு, அந்த போலரைசேஷன், அந்த மெத்தட் எல்லாமே வந்து இந்த அளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அதை வந்து ஆனா அந்த காலகட்டத்துல 3D படம் பார்க்கும் போதும் நமக்கு அந்த ஃபீல் கொடுக்குதுன்னா, அப்ப இருந்த அந்த 3D டெக்னாலஜி வந்து அவங்க கரெக்டா யூஸ் பண்ணாங்க. நிறைய படம் நல்லா வந்துச்சு. சீரிஸ் அதே மாதிரிதான். ஆனா மெஜாரிட்டி வந்து அப்ப இருந்த 3D வந்து டிவி ஃபோக்கஸ் பண்ணது மாதிரி தான் இருக்கும். படம் மட்டும்தான் தியேட்டருக்குன்னு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப 3Dல பார்க்கும்போது ஒரு சில ஷோ நல்லா இருந்துச்சு. ஒரு சில ஷோ பார்க்கும்போது கொஞ்சம் மோசமா இருக்கும். இது வந்து எங்க மிஸ்லீடிங்கா போயிடுச்சுன்னா, இப்ப நம்ம ஒரு கேரக்டர் 2Dல பார்த்திருப்போம். அந்த கேரக்டரை வந்துட்டு திடீர்னு 3Dக்கு மாத்துவாங்க. அது என்ன ஆயிருன்னா நமக்கு வந்து ஒட்டாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பார்த்திருப்போம். 2Dலயே பார்த்து பழகுனதை 3Dல பார்க்கும்போது இதாயிரும். உதாரணத்துக்கு சொன்னா ஸ்கூபிடோ எடுத்துக்கலாமே. 1960ல இருந்து இன்ன வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு 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 ஷோ அது. அதுல வந்து லைவ் ஆக்ஷன் எடுத்தாங்க, பெருசா போகல. அது ஒரு மிஸ்டேக். ரெண்டாவது என்னன்னா, இப்ப 2020ல வந்து ஸ்கூபுன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணானுங்க. அந்த படம் ஆவரேஜா போச்சு. அது காரணம் என்னன்னா வந்துட்டு, அந்த கேரக்டருக்கான ஆடியன்ஸ் வந்து பழைய ஜெனரேஷன் தான். இந்த ஜெனரேஷன் கிடையாது. இந்த ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சீரிஸோ அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இப்ப கூட என்ன பண்ணிட்டானுங்கன்னா, மூவிஸா மாத்திட்டானுங்க. இப்ப ரீசெண்டா 2020ல கூட வந்து ஸ்கூபிடோவும் கரேஜும் சேர்ந்து ஒரு கிராஸ் ஓவர் எபிசோட் ஒரு மூவி ஒண்ணு வந்துச்சு. 2 சேர்ந்து. அது மாதிரி நிறைய இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வந்து அதுதான் இந்த 3Dன்றது ஒண்ணு வர்றது வந்து ஒரு இதை புதுசா பார்த்தா நமக்கு ஒட்டும். அதை விட்டுப்புட்டு ஆல்ரெடி 2Dல பார்த்து பழகி போன ஒரு கேரக்டர் 3Dல மாத்திரன்னு கொலை பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயம்னாலேயே அனிமேஷன் பார்க்கும்போது வெறுத்துடுறாங்க. இப்ப வந்து அனிமே எடுத்துக்கலாமே. இப்ப அனிமே வந்து நம்ம ஊரை பொறுத்துக்கலாம். இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அது வந்து அனிமே இருக்கதான் பிடிக்கும். ஆனா நீங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா லைவ் ஆக்ஷன் பார்க்க பிடிக்கும். ஏன்னா என்ன சொல்றது, இப்ப நம்ம வந்து லைவ் ஆக்ஷன் நம்மளோட சினிமா எப்படி இருக்கும்னா லைவ் ஆக்ஷன் தான் மெஜாரிட்டியா இருக்கும். நமக்கு அதை பார்த்து பார்த்து பழகி போனதுனால நமக்கு அது வெறுப்பா வந்துச்சு. அதனால நம்ம வந்து அனிமையை பார்க்கும்போது நமக்கு அந்த இதுல அட்ராக்ட் ஆகும். நீங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து முக்காவாசி அனிமே தான் அவங்க பெரிய இண்டஸ்ட்ரி. அங்க லைவ் ஆக்ஷன் பெருசா இல்ல. சோ அதனால அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது அங்க போயிடும், லைவ் ஆக்ஷன் பக்கம் போயிடும். அதனாலதான் வந்து நம்ம இங்க கழுவி ஊத்துனாலுமே அங்க இது லைவ் ஆக்ஷன் படம் நல்லா ஓடும். சோ இதுதான் வந்து இதே கான்செப்ட் தான் 3Dலயும். 3Dல வந்து நம்ம வந்து இங்க இப்படி பார்த்து பழகிட்டோம் நம்ம ஜென்ரேஷன். இப்ப நமக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு அப்பதான் பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு 3Dல பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். நல்லா இருக்கு, ஒரு மாதிரி கலர் நல்லா கொடுத்துருக்கான், அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்கு. நம்ம பார்க்கும்போது அது 2Dல தான் அந்த கேரக்டர் ஒட்டி போகும் நமக்கு. அந்த ஒரு இது இருக்கு இந்த அனிமேஷன்ல, ஒரு பெரிய பிளான் இருக்கு. மாதிரி அனிமேஷன் ஸ்டைல் இருக்கு தானே. இப்ப பிக்சாருக்கு எடுத்தோம்னா பிக்சாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இந்த ட்ரீம் ஒர்க்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். பிக்சார் வந்து எப்படின்னா லைட் வந்து கரெக்டா முடிஞ்ச வரைக்கும் அந்த பீக்க தொடரணும்னு பார்ப்பான். ட்ரீம் ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த 2 பேர் ஒர்க்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த இது என்னன்னா, இப்ப லேட்டஸ்டா வந்ததுன்னா இது ஸ்பைடர்மேன் இன்டு ஸ்பைடர் வர்ஸ். அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து காமிக் ஸ்டைல்ல வித்தியாசமா கொடுத்துருப்போம் அனிமேஷன். அந்த நீங்க வந்து 2020ல வந்துச்சா 18ல வந்துச்சா படம் கரெக்டா ஞாபகம் இல்ல. இன்டு த ஸ்பைடர் வர்ஸ் அந்த படம் 18 நினைக்கிறேன். 18 தான் நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். அந்த இது பாத்தீங்கன்னா காமிக்காவும் இருக்கும், அந்த ஆர்ட் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு அந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து எப்படின்னா காமிக் ஸ்டைல கொண்டு போயிட்டு இருப்பான். படம் பார்க்கும் போதே வந்து காமிக் படிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு காமிக் இமேஜ் அந்த மாதிரி கொண்டு வருவான். அதே மாதிரி வேரியஸ் யூனிவர்ஸை காட்டும் போது கூட அந்தந்த யூனிவர்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த வேரியேஷன் கரெக்டாக காமிச்சிருப்பான். அனிமேஷன்ன்றது இந்த 2Dயாவே அது வந்து என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 3D மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு ஒரு ஒரு டிவிலயோ தியேட்டர்ல நார்மலா பார்க்கும்போது அது வந்து ஒரு 2D மாதிரி தான் தெரியும். அது 3Dல பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற மாதிரி கொடுக்கும். அது ரெண்டுமே வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அனிமேஷன்ல. அவங்க அந்த சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதனாலேயே அது ஆஸ்கர் ஜெயிச்சிச்சு ஆக்சுவலா. அது அனிமேஷனுக்கு நல்லா பெஸ்ட் பேர். அது ஒண்ணு. அப்புறம் நடுவுல வந்து இந்த டிசி படமே வந்து நடுவுல வந்து எப்படெல்லாம் ஓடாம போச்சு அனிமேஷன்ல. அது வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். அந்த அனிமேஷன் ஸ்டைலே பிடிக்காது.
அது மாறி இருக்கும். அதுதான் அது வந்து எப்படின்னா பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் வந்துட்டு நம்ம பழைய படம் பார்த்த மாதிரி அப்படியே கொடுத்துருவான். பட் முன்னாடி இருக்கிறது மட்டும் வந்து என்ன சொல்றதுன்னா அது வந்து ஒரு 3D மாதிரி இருக்கும். அது அந்த 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 தேர்ட் டைமென்ஷன் தொட்டு பார்க்குற மாதிரி நிற்கும். அந்த தொட்டு பார்க்குற மாதிரி நிற்க என்ன ஆயிருதுன்னா ஒரு சில பேருக்கு வந்து அது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. நீங்க டாம் அண்ட் ஜெர்ரி படம்லாம் பார்த்தீங்கன்னா 2005க்கு முன்னாடி வந்த படம்லாம் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் படம்லாம் பார்த்தோம்னா அந்த கேரக்டர் அதை இன்டராக்ட் பண்ற ஆப்ஜெக்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3D மாதிரி தொட்டு நிக்கும். அது என்ன ஆயிருதுன்னா நம்ம பார்த்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் டாம் அண்ட் ஜெர்ரினா என்ன எல்லாமே ஒரே ஏரியா தான், எல்லாமே ஒரே தான். எந்த இதுக்குமே வந்துட்டு அந்த அந்த வேரியேஷன் இருக்காது, அந்த ஆப்ஜெக்ட் அந்த சீன் வேரியேஷன் இருக்காது. இங்க வரும்போது அந்த வேரியேஷன் கொடுக்கவும் பட் அவங்களை குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து அனிமேஷன்ல ஒரு பீக்கு தொடரணும் பாக்குறாங்க. அது நமக்கு செட் ஆகல. நமக்கு வர அடுத்த ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, இப்ப பார்த்துட்டு இருக்கவங்க, இனிமே பார்க்க போறவங்க, அவங்களுக்கு அது வந்து நார்மலா இருக்கும். அந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அதுல, அந்த அனிமேஷன்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு அது இப்போ நல்லா பிடிச்சிருக்கும் மேபி. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது. நமக்கு இன்னொன்று பார்க்கறவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியும். வேற என்ன அனிமேஷன் இருக்குது? வேற வந்து இந்த போக்கிமான்ல நிறைய வேரியேஷன் காட்டினானுங்க. போக்கிமான்ல பேப்ளேட்லயும் அதான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து மாற 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 அவங்களும் வந்து அடாப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அது கேட்சப் பண்ற ஜெனரேஷன் தான் நமக்குள்ளே ஒரு முரண் வருது. அந்த எப்படி கேட்ச் பண்றது நமக்கு தெரியாது, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் 1960 வந்த ஸ்கூபிடூ தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு. அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே தான் நிக்கும். அவன் இன்டராக்ட் பண்றது மட்டும் தான் லைட்டா சின்ன வேரியேஷன் இருக்கும். நமக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இது பார்க்கறோம், ஃபர்ஸ்ட் பார்க்கறது நமக்கு பிடிச்சிருக்கும். நம்ம எவ்வளவுதான் பெஸ்டா கொடுத்தாலும், புதுசா இன்னோவேட்டிவா கொடுத்தாலும் நம்ம அது மாதிரி இல்லடாது அப்படின்னு தான் தோணும் நமக்கு. ஆனா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதுதான் பிடிக்கும், பழசு பிடிக்காது. ஏன்னா அவன் அதான் ஃபர்ஸ்ட் இது என்ன பார்த்துட்டு இது என்ன நல்லா இருக்கு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதை ஆனா அப்படி பண்றது கரெக்டா தான், புதுசா ட்ரை பண்றது கரெக்ட். அதுதான் எவ்வளவு போயிட்டே இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படியேதான் நம்ம இதுதான் சக்சஸா இருக்குன்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டோம்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த இதால வந்துட்டு நிறைய ஷோ வந்து அடி வாங்குச்சு. அது பெஸ்ட் சொல்லணும்னு பார்த்தா டிஸ்னியோட அந்த மிக்கி மவுஸ் சொல்லலாம். மிக்கி மவுஸ் வந்து அது 2Dயா இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அது எப்ப 3D கொண்டாந்தாங்களோ அது வந்து ரொம்ப சைல்டிஷா போயிடுச்சு. இப்ப வந்துட்டு அவங்களே என்ன சொல்ற டிஸ்னி பிராண்டே தான். ஆனா அதே அவங்க ப்ரொமோட் பண்றது கிடையாது. இப்ப எந்த இதுவுமே கிடையாது. ஆனா டொனால்ட் டக் தப்பிச்சிச்சு அதிசயமா. அது இந்த பழைய மிக்கி மவுஸ் பாத்தீங்கன்னா கிரீப்பியா மிக்கி மவுஸ் மாட்டிக்கிச்சு. அது பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணா ரொம்ப கிரீப்பி. அது என்ன சொல்றது, டிஸ்னி வந்து இப்பதான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா காமிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பழைய ஷோ எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டார்க்கா. ஒண்ணும் இல்ல, பஸ் லைட்இயர் வந்துச்சுல கடைசியா, அதுக்கே வந்து இந்த இப்போ இருக்கிற அந்த ஜெண்டர் இதுக்கு அந்த ட்ரெண்ட் அந்த 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 விஷயத்துக்கு எல்லாம் மாறினாங்கட்டி ஒண்ணும் இல்ல. டிசியை வந்து இது பண்ண ஆரம்பிச்சது. டிசி வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஹார்லி குவின்னு ஒரு இந்த எபிசோடு வந்து இது பண்ணானுங்க, அனிமேட்டட் சீரீஸ். அதுல வந்து எப்படி இருக்கும்னா எல்ஜிபிடிக்யூவா இருக்கும். அவங்களுக்கு வந்து அதை அந்த பேஸ் பண்ணியே தான் இருக்கு. ஏன்னா ஹார்லி குவினும் பாய்சன் ஐவியும் வந்து 2 பேரும் வந்து லெஸ்போவா இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அது இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, அது வந்து ஒரு கிட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அனிமேட்டட் சீரீஸாவே இருக்காது. அது அடல்ட்டுக்கு இது அடல்ட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அது. ஏன்னா நிறைய விஷயம் கட்டுவாங்க. ஏன்னா செக்ஸை பத்தி பேசுவானுங்க, திடீர்னு ரத்தம் தெரிக்கிற மாதிரி நிறைய விஷயம் வரும். அதுதான் இங்க வந்து அதான் இப்ப என்னன்னா இந்த அனிமேஷன்றது வரும்போது பேரண்ட்ஸ் எப்படி அது கன்சியூம் பண்றாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்குது. இப்ப அனிமேஷன்றது வந்து அது எல்லா வயசுக்கும் அவங்களுக்கும் அந்தந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு போவாங்க. அது டிவியில போட்டு இது பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அங்கதான் பிரச்சனை வருது. இப்ப வந்து இப்ப நருட்டோவே வந்து சோனியில வந்து இப்படி போட்டிருப்பான்னா பிளட்டை வந்து கிரீன் கலர்ல காமிச்சிருப்பான். அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு சில வரலாம் போது சென்சார் பண்ணுவானுங்க. அது அந்த ஆடியன்ஸுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா அதை வந்து நம்ம வந்து மத்த வேற சோர்ஸ்ல பார்த்து நம்மவே பார்க்கும் போது எதுக்கடா பண்றாங்கன்றது வந்து அந்த பாப்புலாரிட்டியே உடஞ்சிருது.
இப்ப வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வருவான். இப்ப என்னன்னு சொல்றது? என்னதான் வந்து ஜாப்பான்ல பார்க்கறது தான் பெருசு, இங்கிலீஷ்ன்னு ஒரு டிபேட் இருந்தாலும், நம்ம லாங்குவேஜ்ல பார்க்கணும்னு சொல்லி வரும்போது, அது ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் அது. என்னதான் இருந்தாலும் நம்ம லாங்குவேஜ் மாரி வராதுல்ல. நம்மளோட இன்டராக்ட் பண்றதுக்கு அதுதான் பெஸ்ட் வேன்ற மாரி இருக்கும். அங்க போகும்போது அந்த ஒரு பிரச்சனை வருது. இப்ப அதே மாரி தான் இந்த கார்ட்டூன்ல வந்து இந்த கோரா காமிக்கிறது, இல்ல கொஞ்சம் மெச்சூர் கன்டென்ட் காட்டும்போது என்ன ஆயிருதுன்னா, பேரண்ட்ஸால அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் வந்து பையன் பார்த்தா கெட்டு போயிருவான், கெட்டு போயிருவான்றாங்க. ஆனா, இப்ப அதுக்கும் ரியாலிட்டிக்கும் எப்படி வித்தியாசமா இருக்குன்னா, இப்போ ஒரு 11, 12 வயசு பையனாலேயே வந்து இன்டர்நெட்ட வந்து ஃபுல் ஆக்சஸ் பண்ண முடியுது. என்ன சொல்றது? பேரண்டல் கண்ட்ரோல் போட்டாலுமே அத பிரீச் பண்ணி போய் பார்க்குற அளவுக்கு இந்த ஜெனரேஷன் மாறிடுச்சு. நம்ம சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஏன் 18ன்னு ஒரு ஏஜ் லிமிட் வைக்கிறோம்னா, அந்த அந்த வயசுல தான் அவனுக்கு அது வந்து பியூபர்ட்டி புரிதல் எல்லாம் தாண்டி இருக்கும். வச்சிருப்பான்ல. இப்ப ஆ ஒரு 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 கோயில்ல எல்லாம் தாண்டி வந்திருப்பான். அது ஒரு இருக்கும். இப்போ ஒரு கோயில்ல ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்மளோட பார்வையில அது கல்லு. பூசாரியோட பார்வையில அது வந்து சாமி. அத செஞ்சவன் பார்வையில அது ஆர்ட். ஒரு கல்லுக்கே வந்து இத்தனை பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது, ஒரு கன்டென்ட்ட பார்க்கும்போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். ஸோ அதனால தான் அந்த ஏஜ் லிமிட் எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஆனா என்ன சொல்றது? ஆனா பேரண்ட்ஸோட பார்வையில என்ன இருக்கும்னா, கார்ட்டூன்னா குழந்தைங்க தான் பார்க்கணும். பெரியவங்க பார்க்கக்கூடாது. பெரியவங்க எதுக்கு நீ எதுக்கு கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்க? நீ ஏன் இத பார்த்துட்டு இருக்கன்னு இருப்பாங்க. இப்ப ஒரு ஆ அதனாலேதான் நான் முக்காவாசி இது பார்க்காம போனது. நம்ம பார்க்காததுக்கு அதான் காரணம். ஏன்னா இப்ப நான் 8வது படிக்கிறப்ப தான் டிவி வந்துச்சு எங்க இதுல. நான் 8வது அப்புறம் நான் அதிகமா டிவி பார்க்க மாட்டேன் 8வது படிக்கிறப்பலாம். ஏன்னா 1/2 மணி நேரம் அப்பயும் அது 1/2 மணி நேரம் தான். எனக்கு 1/2 மணி நேரம் தான் டிவி ஒதுக்கியிருப்பாங்க. இப்ப நான் அங்க போய் 5:30 இருந்து 6 மணி வரையும் பார்த்துட்டு வந்தேனா, அதே 1/2 மணி நேரம் தான் இங்க தருவாங்க. ஏன்னா கரெக்டா 6 மணி நேரம் எங்க அம்மா நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்டு வந்ததுக்கு அப்புறம். நான் 9வது வந்ததுக்கு நான் நிறைய சேனல் நிறைய நானே தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப டிவி நோட தெரியாது எனக்கு. சும்மா ரிமோட்டை கொடுத்தா நியூஸ் வச்சு கேட்டுட்டு பாட்டு வச்சு கேட்டுட்டு இருப்பேன். 9th வந்தோடனே இந்த கார்ட்டூன் சேனலு சுட்டி டிவிலாம் பார்க்க ஆரம்பிச்சேன். நீ 9th வந்துட்டு அடுத்த வருஷம் 10th எக்ஸாம் எழுத போற, நீ என்ன கார்ட்டூன் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, என்ன பொம்மை டிவிலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லியே என்னை பார்க்க விட பண்ணிட்டாங்க கடைசியில். இல்ல பொம்மை படம் சின்ன பசங்க தான் பாக்குறது அப்படின்னு ஒரு டாக் போயிடுக்குல்ல. அப்படி பண்ணா ஹெட்டா என்ன சின்ன பசங்க பாக்குறதா? இல்ல ஆமா ஆமா சின்ன இல்ல பசங்க. இல்ல அப்படி பார்த்தா ஃபேமிலிக்கு எப்படி இது பண்றது? நருட்டோ எடுத்துக்கிட்டாலுமே அவன் வந்து சும்மா ஒரு 2 எபிசோடு பார்த்தா என்ன சின்ன குழந்தைங்க பாக்குறது தானே அப்படின்ட்டு போயிடுவான் அவன். ஏன்னா போக போக நிறைய விஷயம் வரும். நருட்டோ எடுத்துக்கினா சண்டை வரும். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நிறைய டாபிக் பேசியிருப்பாங்க. ஹேட்ட பத்தி பேசியிருப்பானுங்க, லவ் பத்தி பேசியிருப்பானுங்க, பீஸ் பத்தி பேசியிருப்பானுங்க, வார் பத்தி பேசியிருப்பானுங்க. இப்படி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன பசங்களை பார்த்து என்ன பண்ணுவாரு? எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன பையன் பார்த்தாலுமே அவனு வந்து என்ன ஒரு சில விஷயம் எல்லாம் அவனுக்கு புரியாது. வந்து அதுதான் அந்த அந்த கண்டென்ட்ட வந்து அவன் ஏஜ் வளர வளர அந்த ஷோ திருப்பி பார்த்தான்னா அவனுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அது என்ன சொல்றது? இப்ப ஸ்கூபிட வந்து சின்ன வயசுல பார்க்கும்போது எப்புட்றா கண்டுபிடிக்கிறாங்க எல்லாம் இதாகிற மாரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு தானே பார்க்கும்போது அந்த ஷோ டெம்ப்ளேட்ட சொல்லிடுறேனே. நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்க்குற அந்த அந்த கேங்க தவிர ஒரு 3 பேர் பார்ப்போம். அது ஒரு ஸ்டார்ட்டிங்ல காமிச்சிருவானுங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் கடைசியில இதா இருப்பான். கல்பிரிட்டா இருப்பான். அது வளர்ந்த பிறகு கண்டிப்பா. ஆனா வந்து நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம யோசிப்போம். இந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் தெரிஞ்சிரும். ஆனா அவன் யாரு? அந்த வச்சு இந்த க்ளூ வச்சு ஒண்ணொன்னா பார்ப்போம். அந்த 3 பேருமே வருவானுங்க. அந்த சம்மந்தப்பட்ட 3 பேருமே வருவானுங்க. அந்த ஷோ அந்த இடையில வருவாங்க. அந்த கிளைமேக்ஸ் வரும்போது தான் இவன் இந்த மாரி பண்ணியிருக்கான். அப்போ ஒவ்வொன்னா பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷோ வந்து ஓரளவுக்கு வளர்ந்தா தான் கிடைக்கும். சின்ன வயசுல கிடைக்கும். சின்ன வயசுல பார்க்கும்போது என்ன அந்த ஸ்கூபிக்காய் பார்ப்பானுங்க. வேற எதுவும் பார்க்க மாட்டானுங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த கதைக்காண்டி பார்ப்பானுங்க. இப்ப இந்த அனிமேஷன் இது வரும்போது எப்படி சொல்றதுன்னா, ஸ்கூபிடோ வந்து அப்ப பழச பார்க்க ஒரு மாரி இருந்துச்சு. அப்புறம் போக 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 கார்ட்டூன் வந்து அந்த கார்ட்டூன் ஸ்டைல் மாத்தும்போது அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா எப்ப இதாயிருச்சுன்னா, எல்லா ஸ்டுடியோவுமே இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்துட்டு அந்த மாரி கதையா குடுக்குறது இல்ல. அத விட்டுப்புட்டு நீ ஏதோ ஒண்ணு 1/2 மணி நேரம் ஓட்டுறதுக்கு ஏதோ ஒண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஷோவையுமே ஒண்ணொன்னா கொலை பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க.
கேரக்டர் நாடகம் மாதிரி எல்லாத்தையும் வந்து மணி நேரம் நாடகம் மாதிரி இல்ல, நாடகம் மாதிரி கிடையாது. அது அப்படி பண்ணாலும் பரவாயில்ல. என்னன்னா அந்த அது ஸ்டோரி இருக்கும், அது வந்து ஒரு பாக்குறவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். அந்த மாதிரி பண்ணாம ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டணும், நீ நீ வரியா, நீங்க நில்லு, இங்க பண்ணு, இதை பண்ணிட்டு போ, ஏதோ வந்து ஒரு ரோபோ பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் மாதிரி ஒரு காட்டுற மாதிரி. அந்த 1/2 மணி நேரம் அவ்வளவுதான். 1/2 மணி நேரம் ஒரு கதை அதுலயும் கதை ஃபுல்லா கதை இருக்காது. ஏது சும்மா ஒரு ஏது ஓட்டு இந்த மேல மோட்டு போட்டு பட்லுன்னு உட்கார சொல்லிட்டு ஒண்ணு நிறைய ஓடிட்டு இருக்குமே, பார்த்திருக்கேன். ஒரு கிரிஞ்சு. அது அந்த மாதிரி தான் ஓடிட்டு அதான் இருக்கு. தாங்க சொல்றேன், அதான் தாங்க. நீங்க அந்த மாதிரி சொல்ல நீங்க கதையை எதிர்பார்க்க முடியாது. என்னன்னா எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டா போயிடும். இப்ப வந்து நான் அகைன் ஸ்கூபிடோ வச்சே கம்பேர் பண்ணி சொன்னோம்னா, ஸ்கூபிடோல வந்து நம்ம எல்லா 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 எபிசோட் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு மனுஷன் தான் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனா அதுலயே வந்து ஒரு மிஸ்டேக் வச்சு ஒரு படமே எடுத்திருக்கானுங்க. கண்டிப்பா ஒரு ரியல் மிஸ்டேக் வச்சே ஒரு படம் மாதிரி எடுத்து அதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. அது நமக்கு பார்க்கும் போது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அவன் கொண்டு போற விதம், அவன் யோசனை சொல்லுவான், அந்த க்ளூ எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி இது பண்றது, எப்படி அப்ரோச் பண்றது, அந்த ப்ராப்ளம் அப்ரோச்சிங். அதே மாதிரிதான் கரேஜ் பார்த்தோம்னா எல்லாமே ஒரே டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த கதை ப்ராக்ரஸ் ஆகும்போது நமக்கு தோணும், இவன் இந்த 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 இடத்துல கரேஜ் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். நம்ம லிட்டரலா திங்க் பண்ணுவோம், ஒரு டைரக்டர் மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம் அந்த இதை பார்க்கும்போது. அந்த இது வந்து இப்ப இருக்கிற எந்த கார்ட்டூன்லயுமே இல்ல. எல்லாம் ரொம்ப ரொம்ப இதாகி போச்சு. இந்த உதாரணம் சொல்லணும்னா அந்த பிங்க் பேத்தர் படம் இது சீரிஸ் பார்த்திருக்கீங்களா? அந்த ஒரு அதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு இது பார்க்கும்போது எப்படி வந்து இவன் டேக்கிள் பண்றான். நம்ம வந்து அதுல வந்து பார்த்தோம்னா 2 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. ஒண்ணு வந்து அந்த பிங்க் பேத்தர் காண்டி பார்ப்பாங்க, இன்னொன்னு அந்த ஒரு சின்ன குட்டையா ஒருத்தன் வருவான். இந்த 2 பேர் பெர்ஸ்பெக்டிவ் தான் அந்த கதையே. அந்த கதையில வரும்போது எப்படி என்ன சொல்றது, சின்ன பிள்ளைய யோசிக்கும் போது நம்ம பிங்க் பேத்தர் பத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்க்கும்போது அந்த சின்ன ஒரு குட்டையான ஒரு கேரக்டர் இருப்பான், அவன் எப்படி டேக்கிள் பண்றான், எப்படி இது பண்ணான்னு பார்ப்போம். எப்படி வந்து அதே மீறி பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது எப்படி டேக்கிள் பண்ற, இது வந்து என்ன சொல்றது, சிம்பிளான கான்செப்ட். ஆனா அதை வச்சு அவ்வளவு எபிசோடு கரெக்டா நீட்டா பண்ணிருப்பான், உங்களுக்கு எங்கேயும் சலிப்பு தட்டாது. அது எப்படி அவன் இது அது உதாரணத்துக்கு சொன்னா ஒரு பெயிண்டிங் எபிசோட் இருக்கும். இவன் வந்து ப்ளூல பெயிண்ட் அடிப்பான் அந்த குட்டையா இருக்கிறவன், இவன் பிங்க்ல அடிச்சுக்கிட்டு இருப்பான். அது எப்படி மாத்தி மாத்தி கொண்டு போறானுங்க. ஆனா என்ன சொல்றது, 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி போவானுங்க. கடைசியில ஷோட இது வந்து இவர் பிங்க் பேத்தரா இருக்கனால எல்லா ஷோலயும் அவன் ஜெயிக்கிற மாதிரி காமிப்பானுங்க. ஆனா அதிக வாட்டி மாற்றுறதும் அவனா தான் இருப்பான், ஜெயிக்கிறதும் அவனா தான் இருப்பான். சோ இந்த மாதிரி வந்து ஒரு அப்ரோச்சிங்ன்றதே வித்தியாசமா இருக்கும் கார்ட்டூன்ல. அந்த மாதிரிதான் கடைசியில நீ இதான் சொல்லி நினைச்சேன். ஏன் தெரியுமா, நீங்க இல்லங்க, நருட்டோ பார்த்தா அந்த அளவுதான் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா இட்டாச்சி நினைச்சிருந்தா உசுரோட இருக்க விட்டுருக்கலாம். இட்டாச்சி வந்து ஓவர் பவர்டுன்னு ஒரு கட்டத்துல அதுதான் ஓவர் பவர் கேரக்டரா இருக்கும் அது, சரிங்களா? இதுக்கப்புறம் இட்டாச்சி வந்து வார்க்குள்ள இறங்கி இருந்தான்னா அங்க சீனே வேற. மாதரால என்னைய படுத்திருப்பான் அங்க. ஒரு பேட்ல வந்து டஃபஸ்ட் பேட்லா போயிருக்கோங்க, சரிங்களா? ஏன்னா மாதரா வந்து ஈஸியா வந்து சீல் பண்ணிட முடியும். அந்த இட்டாச்சியோட சுசானோல வந்து அந்த ஒரு பிளேடு இருக்கும், டோட்சுகா பிளேடு, சீலிங் பிளேடும்பாங்க. அதை வச்சு அந்த இப்ப பொருட்டோ ஓடிட்டு இருக்குல்ல, இப்ப அந்த பொருட்டோ ஓடிட்டு இருக்கிறதுல வந்து அந்த ஒட்சுசிக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஏலின் வரும். நிறைய ஏலின் அந்த காகியா இருக்கிறால எல்லாத்துக்கும் முன்னாடி இருப்பாங்கல்ல ஒரு ஏலின், ஒரு ஒரு ஏலின் கிளவி இருப்பால. இப்ப பொருட்டோல வந்து அந்த ஏலின் அந்த 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 மாதிரி கான்செப்ட்ல தானே ஓடிட்டு இருக்குது இப்போ. அந்த ஒட்சுசிக்கியே வந்து இம்மீடியட்டா சீல் பண்ணக்கூடிய பவர் தான் வந்து அந்த டோட்சுகா பிளேடுக்கு வந்து இருக்குது. அவ்வளவு பவர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து இறக்கிட்டு இருந்தோம். ஏன்னா மாதரா வந்து அந்த சமயம் தான் வந்து சேஜ் ஆஃப் 6 பாஸா வந்து மாறுவான்ல, அந்த பவர் வந்து இது பண்ணுவான். அப்படி இருக்கும்போது சேஜ் ஆஃப் 6 பாஸோட பவர் வந்து காகியா தான். காகியாவையே வந்து சீல் பண்ண முடியும். அப்ப நினைச்சிருந்தானே, அப்ப இட்டாச்சி உயிரோட இருந்திருந்தானா காகியாவும் ஈஸியா சீல் பண்ண முடியும்னா மாதராவும் ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறங்காட்டி அது வந்து ஓவர் பவர் ஆகுறங்காட்டி சரி அந்த கேரக்டர் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும்னு இது பண்ணிதான். ஏன்னா இட்டாச்சி வந்து மெயின் கேரக்டர் கிடையாதுல்ல. இந்த ஷோ வந்து அந்த ஷோல வந்து அந்த மெயின் ஹீரோவே வந்து இட்டாச்சி கிடையாது.
நருட்டோ தான் மெயின் கேரக்டர் அங்க. அந்த கேரக்டர் தான் அந்த அந்த கேரக்டர் தான் அந்த ஷோவோட இது ப்ளஸ் பாயிண்ட். அது வந்து ஓவர் பவரா இருக்கலாம். அதாவது கிஷிமோட்டோ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ம். ஓவர் பவரா இருக்கிற கேரக்டர் எல்லாம் போட்டு போட்டு தள்ளிடுவேன். ஏன்னா ஜிராயாவை போட்டு தள்ளிடுவாங்க, இட்டாச்சி போட்டு தள்ளிடுவாங்க, அப்புறம் வந்து பெயினை போட்டு தள்ளிடுவாங்க. ஆனா அந்த நருட்டோ மட்டும் உசுரால தெரிஞ்சுட்டு இருப்பான். இவனை பார்த்தா என்ன சொல்றது, ஒரு உசுமாக்கியா இருந்திருந்தானா அவன் வந்து அவ்வளவு பவரால இருந்திருக்க மாட்டான். இப்ப இருக்கிற மாதிரி அவ்வளவு பவரா இருக்க மாட்டான். அவன் வந்து உசுமாக்கி பிளஸ் நமிகாசேவா இருப்பான். ம். அதுங்கிறங்காட்டி தான் அவனுக்கு வந்து சக்கர ரிசர்வ்ஸே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நார்மல் உசுமாக்கியை விட. அப்படிங்கிறங்காட்டி அவன் மட்டும் ஓவர் பவரா இருந்துட்டு அதை விட தப்பு. அதே மாதிரிதான் நிறைய அனிமேஷன் இருக்கும் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ம். சில இதுல எல்லாம் வந்து என்ன சொல்றது, அனிமேஷன் இருக்கும். அதை வந்து கதையில வந்து மோஸ்ட்லி வந்து எது இது பண்ணிருக்க மாட்டாங்க. கதையிலே வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஹீரோக்காகவே வந்து வில்லனை வந்து இது பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து அவனுக்கு வந்து இல்லாத மாதிரியே காட்டியிருப்பாங்க. ம். அதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் நருட்டோல இருந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்றும் இல்ல, மாதராவுடைய மங்கை கேபிலிட்டி. ஏன்னா இந்த சைடு வந்து ஆசிரமாக்கு வந்து இது இருக்கும், ம். என்னன்னா சேஜ் ஆர்ட் இருக்கும். சேஜ் ஆர்ட் போடும்போது தான் வந்து அந்த இது அந்த செவரல் தௌசண்ட் பாம்ப்ஸ் அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதை ஆக்டிவேட் பண்ணி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆ. மாதரா வந்து இது 8 இது 9 டைல்ஸ் தூக்கிட்டு வந்துட்டு 9 டைல்ஸ் வந்து சம்மனிங் கான்ட்ராக்ட் போட்டு 9 எஜென்சில் டைல்ஸ். வந்து லாக் பண்ணி கிட்ட வந்திருப்பான். எனக்கு தெரிஞ்சு மாதராக்கு வந்து அந்த இடத்துல மங்கக்கி எபிலிட்டி இருந்திருந்ததுன்னா வந்து இஎம்எஸ் இருக்கும் அப்போ அவனுக்கு. இஎம்எஸ் அவன் ஈசனா கிட்ட இருந்து அந்த சரிங்கன் வாங்கி ம். இஎம்எஸ் மாத்தினதுக்கு அப்புறம் மங்கக்கி எபிலிட்டி காட்டாம வெறும் சுசானாவையும் இதையும் வச்சு மட்டும் காட்டியிருந்து அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அது இதா இருக்கும். ஒருவேளை மாதராக்கு ஏதோ ஒரு மங்கக்கி எபிலிட்டி இருந்ததுன்னா அந்த பேட்டில் இன்னுமே வந்து டஃபா மாறி இருக்கும். ஒண்ணு ம். இல்லைன்னா இப்போ மாதராக்கு வந்து காகஸ் எபிலிட்டி இருந்ததுன்னா அவன் வந்து இந்த சாஸ்கே மாதிரி வந்து ஃபிளேம் வந்து இது பண்ணிருக்க முடியும் அவனால. ஃபிளேம் இது பண்ணி அது பிளஸ் குராமா ம். கூட சேர்ந்து இது பண்ணி என்ன சொல்ற ஆசிரமாக்கு டஃப் கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல. அதுக்கா அது இது பண்றதுக்காக வந்து மாதராக்கு வந்து இந்த இதெல்லாம் செவரல் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் அதுக்கு முந்தின இருக்கும். அந்த அந்த ரீஇன்கார்னேட்க்கும் முன்னாடி இருக்கிற ரீஇன்கார்னேட்க்கும் அதே மாதிரிதான். ஏன்னா ஆஷராக்கு வந்து சேஜர் 6 பேஸ் அந்த 6 பேஸ் பவரே கொடுத்துருவான். இடத்துல ஏன் வந்து இந்திரா வந்து தோத்து போவான்னா ம். அவன் வந்து அவனோட பவரா தான் வருவான். இந்திராவோட சாரிங்கனோட பவர் அந்த அது சுசானாவோட அவனோட எபிலிட்டி அவனோட செப்பரேட் எபிலிட்டியோட தான் வருவானே வழியா ஆசிராவா இருந்திருந்தானா சமாளிச்சிருக்க முடியாது. கண்டிப்பா சமாளிச்சிருக்க முடியாது. அங்க இடத்துல ஆசிரா தான் செத்து போயிருப்பான். அவன் வந்து ஆசிரா வந்து ஏன் ஜெயிச்சான்னா ம். சேஜ் ஆஃப் 6 பேட்ஸ் கிட்ட இருந்து அந்த சேஜ் பவர்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பான். சேஜ் பவர்ஸ் வாங்கின காட்டி தான் வந்து ஏன்னா சேஜ் பவர்ஸ் விசஸ் நான் சேஜ் பவர் அப்படிதான் வந்து அந்த ரீஇன்கார்னேட் ஃபைட் வரும். கடைசியா தான் சாஸ்கே விசஸ் நருட்டோ ஃபைட் வரும்போதுதான் வந்து அந்த அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா இவனுக்கு வந்து இந்த சைடு அதாவது சாஸ்கேக்கு வந்து அந்த அந்த சைடு வந்து ரினையன் கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு அந்த சைடு வந்து சேஜோடைய இது சக்கரா கொடுத்துருப்பாங்க. 6 பேட்ச் சக்கரா மூட அந்த அந்த இது கொடுத்துருப்பாங்க. இவனுக்கு வந்து 6 பேட்சோட ஐ அதான் அந்த 2 பசங்களுக்கும் வந்து இப்படித்தான் பிறப்பாங்க. ஒருத்தன் வந்து சேஜோட ஐயோட பவர்ல இருந்து ஒருத்தன் பிறப்பான். இன்னொருத்தன் வந்து சேஜோட பாடியோட பிறப்பான். அப்படித்தானே இந்திராசுரா பிறப்பாங்க. அதே 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 இதான் வந்து கடைசியில ஒரு ஃபைட் வைப்போம். அந்த ஃபைட்ல ஆமா, வந்து யார் ஆமா. ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஃபைட்லயே வந்து 2 சாஸ்கே வந்து தோத்திருப்பேன் அப்படின்றது மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அவன் வந்து ஐ அக்செப்ட் அந்த டிஃபீட் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பான்ல. அது வந்து ஏன் அக்செப்ட் பண்ணிருப்பான்னா அவன் வந்து ஒரு வந்து ஒண்ணு இது பண்ணிருப்பான். ம். இது நான் இப்படிதான் இது என்ன இந்த ரெவல்யூஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அங்க வந்து ஒரு இப்படிதான் ஒக்காகவே இருக்க போறேன். இப்படிதான் வந்து இனிமேல் நான் வந்து ஒக்காகே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவன் வந்து ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆவான் ஸ்டார்டிங்ல.
ஆஹ் அப்படி அப்படி ம் அப்படி வந்து ம் அப்படி ஒரு இது ஸ்டார்ட் ஆகும்போது அதான் வந்து அவனோட வே, அந்த வே ஆஃப் ஹேட்ரட். நான் இனிமேட்டு டார்க்னஸ்ல இருந்து இது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்படியே இருப்பான். இவன் வந்து அப்படியெல்லாம் இருக்காத, மக்களோட சப்போர்ட்டோட வந்து ஒரு ஒக்காவே இருக்கணும், மக்களை வந்து நம்மள வந்து லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுவான். அது கடைசி அந்த அந்த ஒரு வேல இருந்து அந்த மாதராவை வந்து கடைசியில வந்து ஒத்துப்பான்ல சாவருக்கு முன்னாடி, ஆசிரமாட் சொல்லிட்டு சாவான்ல, அது அதே மாதிரிதான். அந்த வேல இருந்து இது பண்ணிட்டாங்காட்டி தான் வந்து ம் ஐ கேன் அக்செப்ட் அந்த டிசிஷன் சொல்லிட்டு இது பண்ணிருப்பானே ஒழிய, அந்த ஃபைட் அந்த 2 பேருக்கு நடந்த இவன் சிடோரி போட்டு அந்த ஃபைனல் பாஸ்ட் வச்சு ரெடி பண்ணிருப்பானுங்களே. இவன் வந்து ரசங்கன் வந்து இப்படி அடிப்பானுல 2 பேருமே, கை போயிரும்ல 2 பேரும். அது 2 அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ம் ஃபைட் அந்த பவர் 2 பேருமே வந்து ஈக்குவல்ங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. என்ன சொல்றது, இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது, அந்த ட்ரெண்டுக்காக வந்து நான் அந்த ம் ட்ரெண்டுக்காக நான் அடாப்ட் ஆகணும்னு சொல்லி பாக்குறவங்க வேற, அந்த ஸ்டோரி இது பண்ணி பாக்குறவங்க வேற. ஸ்டோரி பிடிச்சா அந்த ஸ்டோரியில இப்படி இப்படி இவ்வளவு டீடைலா இருக்கும். ஏன்னா ம் இந்த கோவிட் டைம்ல வந்து இந்த அனிமே ட்ரெண்டு, சும்மி சும்மி பார்த்து ஒரு அனிமே ட்ரெண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரெண்ட் எல்லாம் வந்துச்சு நடுவுல. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க அவங்க ம் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் மேலோட்டமா ம் என்ன சொல்றது, ஒரு ஃபில்லர் கூட பார்த்திருக்க மாட்டான். இந்தந்த எபிசோடு மட்டும் பார்த்தா போதுன்னு கேட்டுட்டு பார்த்துட்டு போயிருப்பான். இல்லைன்னா ரீல்ஸ்ல ஸ்ட்ரைட்டா பார்த்திருப்பான். அப்படி அப்படி ம் பார்க்காம இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டா எல்லாத்தையும் பார்த்திருப்பானுங்க. ஸ்டோரிக்காக அடுத்து என்ன நடக்கும். ஆஹ் என்னைய என்னைய சொல்றாரு. அது வேற ஒண்ணு. எதுவும் அப்புறம் இல்ல. வந்து இந்த டேட்டா புக்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்க மாட்டானுங்க. ஸ்டோரி டேட்டா புக் எல்லாம் இன்னும் நிறைய பேர் வந்து என்னன்னா அந்த கதை பிடிச்சு போனவங்க என்னன்னா ஸ்டோரி டேட்டா புக்ஸ் இதெல்லாம் படிச்சு யார் யாருக்கு என்னென்ன எபிலிட்டி, யார் யார் என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்காங்க, யார் யார் எப்படி எப்படிலாம் இருக்கிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத அது டீட்டெயில்டா வந்து சொல்ல முடியும். ஆனா ஒரு சில பேருக்கு வந்து அப்படி இல்ல. நான் அந்த ட்ரெண்ட் இப்போதைக்கு அந்த ட்ரெண்ட் ம் போயிட்டு இருக்குது, நான் அதுக்காக பார்த்துட்டு ஒரு சில விஷயம் மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும்னு பாக்குறவங்க இருக்கிறாங்க. அந்த அந்த கதைக்காக அந்த கதையை வந்து இது பண்ணி பாக்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த மெயின் கேரக்டர்ஸ்க்காக வந்து அந்த கொஞ்சம் சொம்படிக்கிற மாதிரி எழுதுறதெல்லாம் வந்து பிடிக்காது. அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அடுத்து வந்து என்னன்னா இந்த ஒரிஜினல் டு இந்த ரீபூட் டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வியூவர்ஸே, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவனுக்கும் இடையில இருந்து பாக்குறவனுக்கும் ஒரு 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 பெரியரா நிக்கும். அது எப்படி சொல்லலாம்னா, இந்த டெக்ஸ்டர் லெபார்டரி இருக்கு இல்லையா, அது மொதல் 2 சீசன் பாக்குறதுக்கும் அடுத்த மிச்ச சீசன் பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். மொதல் 2 சீசன்ல அனிமேஷன் வேற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அனிமேஷன் வேற மாதிரி கொண்டு போயிருப்பான். அந்த டிரான்சிஷன் மாறும் போது நமக்கு அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆயிரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு. அதே இது இந்த இடையில இருந்து பார்ப்பாங்க இல்லையா, இப்ப வந்து என்ன சொல்றது, ஒரு சில சீரீஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க மாட்டானுங்க, அது எதுக்குன்னு சொல்லி விட்டுட்டு இடையில இருந்து பார்ப்பானுங்க. அவங்க அந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கின்ற ஒரே கண்டி பார்த்துருவானே, அவனுக்கு கதை வந்து அவனுக்கு அந்த கதை வந்து ஆரிஜினேட் ஆனதே தெரியாது. இடையில பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். அதை பார்த்துட்டு இதுதான் நல்லா இருக்குன்றான், இது நல்லா இல்லைன்றான். இது வந்து நம்ம இது நல்லா இருக்கு நல்லான்னு சொல்ல முடியாது, அது வந்து பெர்ஸ்பெக்டிவ், அது நம்ம இது பண்ண முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த ரீபூட் பண்றேன்ற பேரு பெரிய இதா இருக்கும். அதேதான் இப்ப WB பண்ண பெரிய தப்பு என்னன்னா, எந்தெந்த ஷோலாம் உருப்படியா ஓடிச்சோ எல்லாத்துக்கும் நான் வந்து ரீபூட் பண்றேன்னு ஸ்கூபிடோ ரீபூட் பண்ணா நாசமா போச்சு, பென்டனை ரீபூட் பண்றேன்னா அதுவும் நாசமா போச்சு, இன்னும் 2-3 இது பண்றேன்னு ஷோ பண்ணேன்னா அதுவும் நாசமா போச்சு. இந்த மாதிரி டக்குன்னு மாத்துறான் இல்லையா, அது அப்படி மாத்தாம இப்ப ஸ்கூபிடு வந்து ஏன் இத்தனை வருஷம் வந்துமே அந்த அனிமேஷன் வந்து இதாகலைன்னா, அவன் வந்து அந்த ட்ரெண்ட் மாத்தினாலும் அந்த அந்த ஐகானிக்னு ஒண்ணு இருக்கும், இப்படிதான் அந்த இது கொண்டு போகணும்னு இருக்கும், அந்த இது விட்டு கொடுக்க மாட்டான். ஸ்கூபிடில அந்த பிரச்சனை இல்லை. அதாவது இந்த ஹானா பார்பரா அந்த அது கீழே வர கார்ட்டூன்லாம் தப்பிச்சிருச்சு, அதுதான் இவெல்லாம் சர்வே பண்ணி வந்தது. அது இல்லாம வேற ஏதாவது கார்ட்டூன் வந்துச்சுன்னா அது நிக்காது. இப்ப வந்து இப்ப அனிமேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, 19 இதுல வந்து இந்த ஸ்வாட் கேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது சீரிஸ் இருக்கும். அது வந்து ஃபியூச்சர் வந்து அந்த பூனைங்களா இருந்தா எப்படிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது அந்த ஒரு 2 சீசன் இருக்கும். அது அதோட அனிமேஷன் வந்து அப்ப டாப் நாச்சா இருக்கும். அது வந்து அப்ப இருந்து அனிமேக்கே அது வந்து கிட்டத்தட்ட பேட்டில் பண்ணி நிக்கும் அந்த கார்ட்டூன். ஸோ இங்க வந்து குவாலிட்டின்றது எல்லா காலத்துலயும் இருக்குது. இங்க என்னன்னா அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆயிருது. அந்த இது மாறும் போது அந்த டிரான்சிஷன் வந்து ஒரு சிலர் நிறைய பேரால ஏத்துக்க முடியாது. அதனாலதான் அந்த ரீபூட் ஆறது ஃபெயில் ஆறது
முக்கியமான காரணமே அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகுது, அந்த ஸ்டைலு, அந்த இந்த அனிமேஷன் மிஸ் ஆகுறது தான் ஸ்பைடர்மேன் மிகப்பெரிய காரணம். ஸ்பைடர்மேன் அனிமேஷன் எடுத்துக்கணுமே ம். ஸ்டார்டிங்ல அப்ப அப்ப ஒரு அனிமேஷன் இருக்கும். 19 அப்புறம் ஆ வந்து ப இந்த நடுவுல வந்து இது பண்ணானுங்க. இந்த ஆ ஸ்பைடர்மேன் அன்லிமிட்டட்னு சொல்லி ஒரு ஒரு சீரிஸ் ஓடிட்டு இருந்தது. அதுல இருந்து எப்படின்னா இவன் வந்து இங்க இருந்து ஸ்பேஸுக்கு ம். போயிடுவான் ராக்கெட்ல போய் இன்னொரு பிளானட்ல இறங்கிருப்பான். ம். அவன் கூடயே வந்து இந்த வெனமு, கார்னேஜ் இதெல்லாம் கூடயே வந்துரும். கூட வந்து அங்க அங்க ம். இருக்கிற வில்லனுங்க, அப்புறம் பிளஸ் இவன் கூட வந்த வில்லனுங்கலாம் இருக்கிறானுங்கல்ல. ஆ அங்க போய் சண்டை போட்டு அப்பதான் வந்து இந்த சூட் ஆ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சூட் வந்து இது காட்டியிருப்பாங்க. ஒரு டிவில வந்து காட்டியிருப்பாங்க. என்னன்னா அந்த இது ப்ரீடிங் எட்ஜ் ஆர்மர் இருக்குல்ல, அயர்ன் மேன் அது அத வந்து இவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாரி காட்டுவாங்க. ம். ஆமா. இவன்ட்ட ஒரு வாட்ச் மாரி இருக்கும். அந்த வாட்ச் அமுக்கும்போது இல்ல, ம். திடீர்னு அதுக்குள்ள இருந்து வந்து அந்த நானோ பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அந்த ஒரு சூட் மாரி கிரியேட் ஆயி இவனுக்கு ஒரு ஸ்பைடர் சூட் கிடைக்கும். ஆ அந்த 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 ஒரு அனிமேஷன் ஸ்டைல் இருக்கும். ம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் ஸ்டைல் ஒண்ணு வந்தது. ஆ அது வேற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ம். இது அதோட சாயல்ல இருக்கிற மாரி வந்து அந்த டிஸ்னி எக்ஸ்டில வந்து ஒரு ஸ்பைடர்மேன் இது ஓடிட்டு இருக்கும். ஒரு சீரிஸ் ஓடிட்டு இருக்கும். இந்த ஷீல்டு இதெல்லாம் வச்சு ஓடிட்டு இருக்கும். ஷீல்டு கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஓடிட்டு இருக்கும். அது என்ன சொல்றது? அதான். அது வந்து இப்ப இப்ப அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வர ஸ்பைடர்-மேன் அனிமேட்டர் கதைக்கும், அப்ப பழசு அந்த ஸ்டார்ட்டிங் 1995ல 1998ல வந்ததுன்னு தெரியல. அது கொஞ்சம் பழசு அது. அந்த தீம் நல்லாருக்கும். அந்த கதை வந்து எப்படி சொல்றதுன்னா, நல்லாருக்கும். அது ஒரு காமிக் இது இருக்கு இல்லையா? அந்த 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 ஃப்ளோ கரெக்ட்டா கொண்டு போவான். இப்ப இப்ப வர்றதுல அந்த ஃப்ளோ இல்ல. இப்ப வர அந்த கார்ட்டூன்ல மேஜரான ஒரு டிராபேக் என்னன்னா, அந்த ஃப்ளோ மெயின்டெயின் பண்ணவே மாட்டேங்கிறானுங்க. அது எந்த ஷோ எடுத்தாலும் சரி, அந்த அந்த மெயின்டெனன்ஸே இல்ல. இப்ப அதனால தான் நெறைய பேர் கார்ட்டூன விட்டு அந்த அனிமே ம். டிரான்சிஷன் ஆனதுக்கு நெறைய பேர் காரணமே அந்த கன்டினியூட்டி மிஸ் தான். கதையா இருக்கட்டும், அந்த ஸ்டைலா இருக்கட்டும். இது ஒரு மெயின் காரணம் தான் இப்ப இங்க இந்தியால வந்து இந்த அனிமேக்குன்னு ரொம்ப ஃபேன் பேஸ் ம், ம், ஆயிருச்சு. அதுவும் ம். இப்ப வந்து டாக்ஸிக்கா முத்தி நடுவுல போயிருச்சு. வந்து ஒரு ஸ்பைடர்மேன் அனிமேஷன் வந்துச்சு. அதாவது 3D அனிமேஷன்ல வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கம்மி நாள்ல தான் ஓடுச்சு அது. அதான். நல்லாவே இருக்காது பாக்குறதுக்கு. அது ஆ. அதான். அதுதான் அந்த டிரான்சிஷன்றது அவங்க கரெக்ட்டா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க மாட்டான். ஒண்ணு ஆர்ட் ஸ்டைல தெளிவா குடுக்கணும். இல்ல கதைய குடுத்து, கதைய கிரிப்பா குடுத்து உட்கார வைக்கணும். 2ம் பண்றது கிடையாது. இது 2மே மிஸ் ஆகுது இப்ப இருக்கிறது. அது ஏன்னே தெரியல. இப்ப இருக்கிற வந்து ஜெனரேஷன இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இப்படிதான் இருக்கா? இல்ல நம்ம ஜெனரேஷன் வந்து நம்ம ஒழுங்கா கிடைச்சதுனால நம்ம ஃபீல் பண்றோமா? ம். அந்த ஒரு அது ஒரு குழப்பமாவே இருந்துகிட்டு இந்த இருக்கு. ஆர்ட் ஸ்டைலு இந்த அப்புறம் கார்ட்டூன் வந்து பார்க்கிறவங்க. இதுவும் ஸ்டோரி நரேஷன் அதுலயும் வந்து இது பண்ணிருவாங்க. ஆ. ஒரு சில அத ஸ்பைடர்மேன் இதுலயே பார்த்தோம்னா, ஒரு சில இதுலலாம் வந்து அந்த ஒரு இது இருக்கும். இவ்ளோ வில்லன் ஏன்னா அவனுக்கு தான் வந்து அத்தன வில்லன்ஸ் இருப்பானுங்க. இந்த சினிஸ்டர் 6 அப்புறம் இன்னும் நெறைய ஆ. பேர் இருப்பானுங்க. அத்தன பேர் இருப்பாங்க. அத்தன பேர்த்தையும் நெறைய எபிசோட்லாம் போட்டு காட்டுன ஒரு ஸ்பைடர்மேன் சீரிஸும் இருக்குது. ஆ, ஆ, பழசு. அது பழசுல தான் கரெக்ட்டா காமிச்சிருப்பான். எல்லாரையும் கரெக்ட்டா அனுசரிச்சு போயிருப்பான். ஆ. நமக்கு வந்து அந்த கதையும் எங்கேயுமே சலிப்பு தட்டாது. அதிலயுமே வந்து அவன் வந்து அந்த ம், ஆ பியூர் ஈவலா மாறும். ஸ்பைடர் வந்து அந்த அந்த எஃபெக்ட்ட ம். வந்து ஃபுல்லா அவன அஃபெக்ட் பண்ணி கையெல்லாம் வச்சு அதான். எல்லா எல்லா கேரக்டரையும் எல்லா இதுவுமே காமிச்சிருப்பான். அதனால தான் அது அது இன்ன ம், வரைக்குமே வந்து இப்போ யாரு போட்டாலும் அத பார்ப்பாங்க. அத விட்டுட்டு இப்போ போடுற மாரி கிரிஞ்சு தனமா போட்டாங்கன்னா எவனும் பார்க்க மாட்டாங்க. இப்போ உள்ள கதையும் கிடையாது. என்ன பண்றாங்கன்னா இப்போ உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த படத்துல வந்து அந்த அந்த ம், தோர காட்டிட்டோம், கேப்டன் அமெரிக்கா காட்டிட்டோம், அயர்ன் மேன காட்டிட்டோம். அதனால வேற வழி இல்ல. ம், இது ஸ்பைடர் மேன் ஒரு எந்த கேரக்டரா இருந்தாலுமே, ஏன்னா அவன சுத்தி அவ்வளோ கேரக்டர் இருக்கு. அவனுக்கு அவ்வளோ வேரியேஷன் இருக்கு. இந்த ஒரு ம், ஒரு 2 மணி நேரம் ஓடுற படத்திலேயே இவங்க இவ்வளவு ஸ்பைடர் மேன காட்டும்போது, ஒரு சீரிஸா போனா இன்னும் வந்து எவ்வளோ காட்டலாம். ம், அந்த அந்த ஒரு இதே இவங்க பண்ண மாட்டேங்கிறானுங்க. எல்லா பிசினஸ்ன்றது வந்து இவங்க லைவ் ஆக்ஷன் நோக்கி போகுது. இந்த கார்ட்டூன் இப்ப ம், அழியறதுக்கு காரணமே இந்த லைவ் ஆக்ஷன் ஒரு ஒரு காரணம். அத அனுசரிச்சு பண்றேன்ற பேர்ல வந்துட்டு இவங்க அந்த ம். கார்ட்டூனுக்கு குடுக்க வேண்டிய கரெக்ட். அந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க. கதைக்காக ஊத்திட்டு போன சீரிஸ் இருக்குது. அனிமேஷன் ஸ்டைலுக்கு ஊத்திட்டு போன சீரிஸ் இருக்கு. ம். என்ன சொல்றது? அனிமேஷன் ஸ்டைல் கண்ட்ராவியா இருக்கும். ஆ. ஆனா கதை நல்லா இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சு ஆ ம். அது அது வந்து லேட்டரா புரியும் அந்த கதை. லேட்டரா அந்த ஷோ ஹிட் ஆகும். ஆனா, அப்ப வந்து டிவிலயும் ஓடாது. அவனுக்கு ரெவென்யூ குடுக்காது. அது பைரேட்டட்ல மட்டும் தான் அவனுக்கு நல்லா இருக்குன்னு போட்டு இது பண்ணிட்டு படம் மாதிரி இருப்பானுங்க. ஆயிரத்தி படம் மாதிரி ஆ சார் அந்த மாரி தான் அந்த மாரி தான். குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார். இன்னைக்கு வரைக்கும் செல்வராக அதுக்கு தொண்டு கட்டிட்டு இருக்கிறான். இல்ல 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 இன்னைக்கு இருந்து தலைவராக அதை வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு தலைவர். தலைவராக எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, உப்பு தெரியுமா, அந்த அந்த பேக்ரவுண்ட் கலர் தெரியுமா, அவர் அப்ப அப்படி தெரியுமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு பொன்னியின் செல்வன் ஆயிரத்தி ஒருவன் சொல்லிட்டு போயிருவேன் நானு. பொன்னியின் செல்வன் வந்து ஜெகநாத்லயே அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. அது அவ்வளவு பட்ஜெட் இல்லைனாலுமே அது சூப்பரா இருந்துச்சு. ஆயிரத்தி ஒருவன். இன்னொரு இன்னொரு ஒரு இது பார்க்கணும்னு பார்த்தோம்னா, அதுல வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பழைய கார்ட்டூன்ல பார்த்தோம்னா வந்துட்டு அப்ப டெக்னாலஜி இல்லைனாலும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தானே கரெக்டா இருக்கும். இப்ப இந்த டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்துமே வந்துட்டு அந்த இது அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து ஸ்கூபிடோட தீம் பார்த்தோம்னா அது ஒரு ஐகானிக், ஸ்பைடர்மேனுக்கு ஒரு தீம்னா அது ஒரு ஐகானிக், டெக்ஸ்டர் லெபார்டரி இருக்குன்னா அந்த தீம் ஒரு ஐகானிக். அந்த இது வந்து இப்ப இங்க டிரான்சிஷன் ஆகும்போது அதை வந்து ரீமிக்ஸ் பண்றேன்ற பேர்ல கொண்டுறானுங்க. அந்த ரீமிக்ஸ் பண்றேன் இது பண்றேன், நீ அதே திருப்பி கொடுத்தாலும் நல்லாதான் இருக்கும். அந்த அனிமேஷன் அப்புறம் வந்து இந்த பவர் பஃப் கேர்ள்ஸ் இருக்கும்ல, அதுவுமே வந்து பழசு நல்லா இருக்கும், புதுசு வரும்போது ரொம்ப இதாயிரும். அப்புறம் வந்து அந்த இன்னொன்னு பில்லியன் மேக்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. பில்லியன் மேண்டி அது வந்து அது வந்து அது ஹாரராவும் இருக்கும். ஆனா ரொம்ப பயமுடுத்த சூப்பரா இருக்கும் அந்த அனிமேஷன் ஸ்டைல். அது கொஞ்சம் இதான் இருக்கும். ஆனா என்ன சொல்றது, அந்த அளவுக்கு இது பண்ணாது தெரியல எனக்கு இப்ப வரைக்கும். ஏன்னா என்ன பண்ணுவானா அவன் நிறைய டைம் மூக்கு நோண்டிட்டு இருப்பான். மூக்கு பெருசா இருக்குல்ல அவனுக்கு. அது இது பண்ணுவான். அப்புறம் மூக்குள்ளேயே வந்து தலையை விடுவாங்க. அத இது வந்து எப்படி வந்து ஒரு குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க, டிஸ்கஸ்டிங்கா இருக்காது இதெல்லாம். திடீர்னு பார்த்தா அந்த அந்த கூட வந்து அந்த இவன் வருவான் தெரியுமா, யாரு அந்த இவங்க இங்கிலீஷ்ல கிரிம் ரீப்பர் ஆட்டம் ஒருத்தன் வருவான்ல, எலும்புன்னு சொல்லுவானுங்க. அவனுக்கு வந்து அவன் திடீர்னு வந்து எலும்பா இருப்பான், ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான். இதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும்? அதேதான் இது நியூடிட்டி கேட்டகரியில வருவா, என்ன இளவுனே தெரியல. இது இந்த எலிமெண்ட் சொல்றது ஞாபகம் வந்துச்சு. ஹீமேன் பாத்திருக்கீங்களா? ஹீமேன்ல வந்து பழசுலயே வந்து 2 டைப் இருக்கு. 2 டைப் அனிமேஷன் இருக்கும். ஒன்னு வந்து பார்த்தா ரொம்ப பழைய ஓல்டு அனிமேஷன் இருக்கும். இன்னொன்னு வந்து அனிமேஷன் வந்து எப்படி சொல்றேன்னா, அது அனிமேஷன் சூப்பரா இருக்கும், அது கதை நல்லா இருக்காது, அது ஓடல. இது அனிமேஷன் நல்லா இருக்காது, ஆனா இதுல கதை கண்டினியூட்டி நல்லா இருக்கும், இது ஓடுச்சு. அந்த அனிமேஷன் வந்து நல்லா இருந்தா ஓடுன்றது அது கணக்கு கிடையாது. இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல கூட வந்து திருப்பி ஆரம்பிச்சாங்க. அது கூட எங்க இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த பழைய அனிமேஷன் இருக்க ஸ்டைல்ல இருந்து அப்படியே கண்டினியூட்டி தான் அந்த கதை இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கிறது. இப்ப அந்த 2 ஹீமேன் பார்த்தோம்னா, பழைய இது பார்த்தோம்னா அது கொஞ்சம் ரொம்ப கிளீஷேவா இருக்கும் அந்த அனிமேஷன். ஆனா அந்த கதை ப்ராக்ரஸ் கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒண்ணு கொண்டாந்தானுங்க, அதுல வந்து அனிமேஷன் பக்காவா இருக்கும், ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனா அங்க கதை மிஸ் ஆச்சு. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, என்னதான் அனிமேஷன் நீ நல்லா கொடுத்தாலும் கதை தான் எண்ட் ஆஃப் தி டே. நல்ல அனிமேஷன் இல்லைனாலும் ஒரு கதை இருந்தா ஓடிடும். அதுக்கேத்த மாதிரி அந்த நீ குடுக்குற எந்த எலமெண்டா இருந்தாலும் அது கரெக்டா உட்காரணும், அந்த இடத்துல உட்கார்ந்து கரெக்டா ஒரு ஃப்ளோ கொடுத்தாதான் அந்த அனிமேஷன் அந்த சீரிஸ் ஒழுங்கா ஓடும், உனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அதை விட்டு நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு இது தலையிலாதான் குதிப்பேன்னு குதிச்சாங்கன்னா ஒன்னுத்துக்கு விளங்காது. இது அதை விட இன்னொரு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாப்பாய சிலமேன்னு பாத்தீங்கன்னா அது 2Dல நல்லா இருக்கும். அது 3Dல வந்து இப்ப 3D எப்ப கொண்டாந்து நினைச்சாங்களோ அப்பயே அது அழிஞ்சு சோலி முடிஞ்சிருச்சு, அதுதாயிருச்சு. ஸ்கூபிடு தப்பிச்சது அதனாலதான். ஸ்கூபிடு வந்து என்னன்னா என்னதான் இருந்தாலும் அவன்
2D தான் கொடுத்துட்டே இருந்தா ம். ரேண்டமா தான் 3Dல வரும். அதுவுமே வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண மாட்டான். ஓடிடி வச்சிருப்பான் இல்லையா, அதுக்கு கொடுத்துருவான். ஸோ அதனால வந்து அது வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அவன் பிசினஸ் பண்றதை கொடுத்து முடிச்சிருவான். பொருட்டோ அதனாலதான் ஸ்கூபிடு தப்பிச்சிச்சு. இல்லைன்னா ஸ்கூபிடு பொருட்டோ இன்னைக்கு வந்து அழிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்ல அடி வாங்க ஆரம்பிச்சது 3Dல தெரியுமா? மட்டும் வந்து அழிஞ்சிருக்கும். எவனுக்குமே பிடிக்கல. பொருட்டோ பில்லரா எவனுக்குமே போட்டு பிடிக்கல. சாப்பிடுவாங்க. என்ன அது வெறும் பில்லர் தான் அது. அனிமேஷன் நல்லா இருந்தாலுமே அது வந்து என்ன சொல்றது, ஸ்டோரியா காட்டும் போது இல்ல, எல்லாமே அவனுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாமே இருக்கிற இப்ப வரைக்கும் கூட கொஞ்சம் பிடிக்காம போனது காரணம் என்னன்னா, அந்த நருட்டோல வந்து எப்படி இருக்குன்னா, என்னதான் நருட்டோ வந்து நமிகாசு கிளானா இருக்கட்டும், உசுமாகி கிளானுக்கும் நடுவுல பிறந்த பையனா இருந்தாலும் அவனுக்குள்ள வந்து இது குராமாவும் இருக்கும், ஜின்சுரிக்காவும் இருப்பான். எப்படியும் இவன் இந்த மூணு அவனுக்கு வந்து இந்த 3 எபிலிட்டி இருக்குது. இந்த இந்த ஒரு சக்கர ரிசர்வ் இருக்கு, அந்த ஒரு சக்கர ரிசர்வ் இருக்குது. ஏற்கனவே உசுமாய்க்கு வந்து ஹை சக்கர ரிசர்வ். அது போக நமிகாசு வந்து ஹை சக்கர ரிசர்வ் இருக்குது. ஆனா உசுமாய்க்கு லெவலுக்கு இருக்காது. ஆனா ஹை சக்கர ரிசர்வ் இருக்கும். அது போக ஜின்சுரிக்கு வச்சிருக்கான். உனக்கு வந்து சக்கரை வந்து குறையுங்கிறது அந்த வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும். அப்படி அப்படி இருக்கும்போது இல்ல, இதுல வந்து அதெல்லாம் இருந்தாலுமே அவன் வந்து அந்த ஒரு சேஜ் மோடுக்கு போறதா இருக்கட்டும், குராமா வந்து இது பண்றதா இருக்கட்டும், அவனை வந்து குராமா அக்செப்ட் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அந்த இது பண்றது, அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து அதை வந்து சூப்பராகவே வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது, எல்லாமே இருக்குது, இவனுக்கு வந்து எல்லாமே இருக்குதுங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்காது. இவன் கஷ்டப்பட்டு அது இதெல்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் கஷ்டப்பட்டு இது பண்ணித்தான் வந்து இந்த பவர் வந்து அச்சீவ் பண்ண மாதிரி தான் இருக்கும் அவனுக்குள்ள இருக்கிற பவரே. ஆனா வந்து இது பொருட்டல் வந்து எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, எடுத்த உடனே வந்து கர்மா வந்து ஆக்டிவேட் ஆயிரும், ஜோகன் வந்துரும், திடீர்னு ஜோகன் வந்துரும். திடீர்னு வந்து எல்லாம் இவனும் வந்து அந்த ஒற்றசிக்கல் லீனியேஜ்லயே இருப்பான். எல்லாமே எல்லாமே இருந்து எல்லாமே இருக்கிற மாதிரியே ஸ்ட்ரைட்டா வந்து காட்டிட்டே இருப்பான். இவனுக்கு வந்து பெருசா வந்து எந்த ஒரு இது இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா போக போக என்னாச்சு கதை, அவனுக்கு வந்து டிஃபிகல்ட் டைம்ஸ்ல வர ஆரம்பிச்சது. இவன் வந்து கிஃப்டடா இல்லாம இவனுக்கு வந்து டிஃபிகல்ட் டைம்ஸ், அது வந்து எப்படி பவர் வந்து ஹேண்டில் பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. ஏன்னா அவனை சுத்தி இருக்கிற இவ்வளவு பவர் இருந்து அவனை சுத்தி இருக்கிற எல்லாம் வந்து மாறி இருக்குல்ல, இத்தனை பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குல்ல. அதனால இப்ப வந்து என்னாச்சுன்னா நிறைய பேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட நிறைய பேர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது போக அவனை சுத்தி இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் ஒண்ணும் இல்ல, சாரடா ஸ்ட்ரைட் ஃபர்ஸ்ட் சாரடா பார்த்தப்ப என்ன சொன்னானுங்க, கேரன் மாதிரி இருக்குது அப்படின்னானுங்க, சிறுமூஞ்சியா இருக்குது, இது ஒரு கேரக்டரான்னு கட்டு இது இது பேசிட்டு இருந்தானுங்க. அப்புறம் வந்துட்டு சாக்கரை வச்சு திரும்பி அதே அளவுதான் அந்த மாவே அரைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க உட்காந்து. வந்து கண்ணாடி போட்டிருக்கா வந்து, அதனால வந்து சரிங்க வந்து வீக்கா இருக்கு அப்படி இப்படிலாம் விட்டு இருந்தானுங்க. லேட்டர் பீரியட்ல தான் வந்து அவன் வந்து ஏன் கண்ணாடி போட்டிருக்கான், எதனால அந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு என்ன சொல்றது, சர்க்கம்ஸ்டன்ஸ் வருது. அவளை சுத்தி வந்து இனிமேட்டு எப்படி கேரக்டர், அந்த கதை வந்து எப்படி நகர போகுது, இப்படி எல்லாம் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்கா மாறும்போது எல்லாத்துக்கும் பிடிக்காதுன்னு சொன்னவங்களுக்கும் கூட நிறைய பேர் பிடிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சாடா பார்த்து பிடிக்கலன்னு சொன்னவங்க சாடா வந்து சிடோரி ஆக்டிவேட் பண்ணும்போது வந்து அந்த ஃபேன் பேஸ அப்படியே போயிருச்சாது. அந்த பிடிக்காதான்னு சொன்னவங்க எல்லாம் அந்த பிடிக்காதான் சொன்ன அத்தனை பேருமே வந்து பிடிக்கும்னு சொல்லி பாடின வந்து அதிகம். அந்த சிடோரி ஆக்டிவேஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு விஷயமா இது பண்ணும்போது, ஒவ்வொரு விஷயமா ஃபேஸ் பண்ணும்போது வந்து அது வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. எடுத்த உடனே எல்லாமே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினா எவனுக்குமே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்குது. அதுதான் பொருட்டு அது மாதிரிதான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ல போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இந்த டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணி அவன் எப்படி இனி இதுக்கப்புறம் வந்து ஃபுல் பவரா எப்படி மாறுறான் அப்படிங்கறதுனால இப்ப வந்து அந்த சீரீஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டோரியிலே வந்து அந்த மாதிரி பண்ணணும். ஸ்டோரி அந்த மாதிரி கொண்டு வந்தா தான் மக்களுக்கு பிடிக்கும். எடுத்தோடனே எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டிட்டோம்னா அது வந்து இதாகாது. ஸோ அனிமேஷன் முக்கியம் இல்ல. ஓகே, 2 மணி நேரம் ஓட்டிட்டோம்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் ஓட்டி இவ்வளவு நேரம் பேசி நம்ம ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். பேசி உங்க கருத்து சொல்லுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அப்போ அந்த காலகட்டத்தில் 2-3 ஸ்டூடியோஸ் தான் இருந்துச்சு. ஸோ அவங்களால என்ன கொடுக்குமோ கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டூடியோஸ் அதிகமாயிருச்சு. ஆனால் அந்த
அந்த கிரியேட்டிவிட்டி சென்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சோன்ற ஒரு எனக்கு ஒரு குறை இருக்குது. இப்போ உள்ள கார்ட்டூன்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன குழந்தைகள் தான் பார்க்கணுன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. அப்ப இருந்த கார்ட்டூன்னா அது எல்லா வயசுக்கும் பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃபீலிங் கொடுக்கும். அது ஒரு ரிப்பீட்டபிலிட்டி இருந்துச்சு அந்த கார்ட்டூன் பார்க்கும்போது. நீங்க எந்த கார்ட்டூன் பார்த்தாலும் சரி, நீங்க சின்ன வயசா பார்க்கும்போது அதை பார்த்து சிரிப்போம். ஒரு கட்டத்துல பார்க்கும்போது புரியும். ஒரு கட்டத்துல நமக்கு அழுகையும் வரும். அந்த இது பார்க்கும்போது, அந்த கேரக்டரை பார்க்கும்போது நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். பழைய கார்ட்டூனா இருக்கட்டும். அந்த கதை அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது லேக் ஆகிறதுனால தான் இங்கே அனிமேன்றது ஒரு இதே ரொம்ப பூம் ஆச்சு. இல்லைன்னா அனிமேன்றது அந்த அளவுக்கு பூம் ஆயிருக்க வேண்டிய விஷயம் கிடையாது இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப வருஷமா டாமினேட் பண்ணது வந்து அமெரிக்கன் கார்ட்டூன்ஸ் தான். ஜப்பானீஸ் இது கிடையாது. ஜப்பானீஸ் வந்துட்டு என்னன்னா போக்கியமான் வந்திருக்கும், இன்னும் 2 3 அந்த மாதிரி விரல் விட்டுன்றது இருந்துச்சே தவிர இப்போ வர மாதிரி முழுக்க அந்த டாமினன்ஸ் கிடையாது. அதான் அது ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. அந்த இதையும் பார்த்துக்கணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் எந்த செயலா வேணா இருக்கட்டும், அது வந்து எண்ட் ஆஃப் தி டே அதுல கதை இருக்கணும், அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கணும். அது 2மே இருந்தா மட்டும்தான் அந்த இது உங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த சுச்சுவேஷனை உங்களால அந்த பேஸ் பண்ண முடியும். அது நிறைய கத்துக் கொடுக்கும். ஒரு அனிமே பார்த்து நான் இவ்வளவு கத்துக்கிறேன்னு சொல்றோம் வந்து ஃபர்ஸ்ட் கார்ட்டூனை பார்த்து தான் கத்துக்கணும். இதை விட அது ரொம்ப பெருசு. ஏன்னா இப்போ அனிமேன்றது அது குறிப்பிட்ட வயசு தாண்டின பிறகுதான் புரியும். கார்ட்டூன் அப்படி கிடையாது. அது நம்ம சின்ன வயசுல பார்க்கும் போதே இவன் இப்படி இருக்கான்ற மாதிரி தோணும். சின்ன வயசுல வந்து உதாரணம் சொல்லாமே, டாம் அண்ட் ஜெரில ஒரு எபிசோட் ஒன்று இருக்கும். டாமும் ஜெரியும் வந்துட்டு ரயில்வே ட்ராக்ல உட்கார்ற மாதிரி ஒரு சூசைட் அல்டர் பண்ற மாதிரி இருக்கும். சின்ன வயசுல பார்க்கும்போது நம்ம அதுக்கு சிரிச்சு கடந்துட்டு போயிருப்போம். ஒரு கட்டத்துக்கு மெச்சூரிட்டி வந்த பிறகுதான் இவன் என்ன அளவுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கா, அதால வந்துச்சு, இது என்ன ஃபேஸ் பண்ணி அது வந்துருக்கு. அதே நீங்க வந்து அனிமே எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து சின்ன பிள்ளைய உட்காந்து பார்க்க வைக்க முடியாது. பார்த்துட்டு என்னவோ பேசிட்டே இருக்காங்க, அறுத்துட்டே இருக்காங்க தான் தோணுமே தவிர அது தெரியாது. அனிமையோட கார்ட்டூன்ல வந்து அந்த ஆக்ஷன் சென்ஸ் ரொம்ப அதிகம். அது அது இன்னும் நிறைய விஷயம் இருக்கும். அது வந்து அந்த சின்ன வயசுல பார்க்கும்போது நம்மளால பார்க்கவும், நம்ம உட்காந்து கண்டிப்பா பார்ப்போம். அது ஒரு வயசுக்கு வந்த பிறகுதான் நமக்கு புரியும். ஆனா அப்ப புரியும் போது நமக்கு வந்து அது ரொம்ப ஃபீல் கொடுக்காது. ஃபீல் மீன்ஸ் அது நெகட்டிவா நமக்கு கொடுக்காதே தவிர ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் தான் கொடுக்கும் கார்ட்டூன் பார்க்கும்போது. வேற அனிமே பார்க்கும்போது ஒரு சில பேர் சொல்ற மாதிரி சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்க்க வைக்கும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல ஏதாவது சொன்னீங்கன்னா எங்கேயாவது கொண்டாந்து இது பண்ணுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் சொல்ல வர்றது புரியுது இல்ல? ஸோ அந்த மாதிரிதான். ஸோ அதனால வந்து கார்ட்டூன்றது உங்களோட லைஃப் ஃபுல்லா ஒரு வர வேண்டியது. அனிமேன்றது ஒரு இதுதான். அது வந்து லைஃப் ஃபுல்லா இழுக்க முடியாது அது என்னைக்குமே. ஏன்னா நிறைய கார்ட்டூன் பார்த்தவனுக்கு தான் தெரியும். இப்ப நம்ம சொல்லலாம் அனிமே பார்த்துட்டு இது வந்து லைஃப் லெசன் கொடுத்துருச்சு, இதை கொடுத்துருச்சுன்னு. ஆனா கார்ட்டூன் வந்து உனக்கு எப்படின்னா உன்னை வந்து அதை அக்செப்ட் பண்ண வச்சு அது எப்படி மூவ் ஆன் பண்றது சொல்லி கொடுக்கும். இதை விட அது 1 ஸ்டெப் எப்பயுமே கூட. கார்ட்டூனோட இதுன்றது வேற. எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ நீங்க வந்து ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ நிறைய சைட் இருக்குது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. நம்ம இருந்த காலகட்டத்தில் சைட்டு கிடையாது. நமக்கு டிவி மட்டும்தான் ஒரே சோர்ஸா இருக்கும். அதிகபட்சம் சிடி கிடைக்கும். இது 2 தான். இப்போ நிறைய இருக்குது. போய் நிறைய பழைய ஷோலாம் பார்க்கலாம். அது வந்து அனிமேஷன் நீங்க பார்க்கறத விட இப்போ வந்து அனிமேல வந்து கதை தான் முக்கியம். இப்போ ஒன் பீஸ் எடுத்துக்கலாமே. ஒன் பீஸ் கூட வந்து ஸ்டார்டிங் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கிளீஷியாவா இருக்கும் அனிமேஷன். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் எப்படி மாடர்னா கொண்டாடுறாங்களோ கொண்டாந்துட்டாங்க இல்லையா? அந்த ஒரு டிரான்சிஷன்றது அவங்க ரொம்ப ஒரு 1000 எபிசோட் பார்த்து நீங்க கத்துக்க வேண்டியதை வந்து கார்ட்டூன்ல வந்து ஒரு சீசன் 2 சீசனை பார்த்து கத்துக்கலாம். ஏன்னா கார்ட்டூன் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். அனிமையை விட என்ன இண்டஸ்ட்ரி நான் என்ன சொல்லுவேன்னா அனிமையோட கார்ட்டூன் கொடுக்குற இம்பாக்ட் வந்து எதுவும் கொடுக்காது. கார்ட்டூன் கொடுக்குற இம்பாக்ட் வந்து உங்களுக்கு எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா எந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் நீ அதை பார்ப்ப. அனிமேன்றது அந்த மாதிரி கிடையாது. உனக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், ஏதோ ஒண்ணு பார்க்கணும், ஏதோ அந்த டைம்ல உன்னோட மென்டாலிட்டியை வந்து நீ மாத்துறதுக்காண்டி தான் நீ அனிமையை கன்சியூம் பண்ணுவே தவிர கார்ட்டூன் அப்படி கிடையாது. கார்ட்டூன் எந்த காலகட்டம் எந்த சுச்சுவேஷன்ல பார்த்தாலும் உன்னை வந்து சமாதானப்படுத்தாது. அந்த பவர் வந்து கார்ட்டூனுக்கு தான் இருக்குது. சலிக்காது, எதுவுமே பண்ணாது.
ஆனா இப்போ உள்ள இப்ப ரீபூட்டை மட்டும் பார்க்காதீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு டிப்ரெஷன் தான் போகணும். அதனால அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்ப இருக்கிறது இப்ப இப்ப ம். ஸோ அதனால வந்துட்டு அதனால கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ப ஏறும். இதுதான் என்னோட எண்ணம். என்னோட எண்ணோட்டம் என்னன்னா, என்ன சொல்றது, நல்லா போயிட்டு இருக்கோம் ஒரு விஷயம். என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு அனிமேஷன், ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட போயிட்டு இருக்கும். அது வந்து புதுசா புடுங்கணும், புதுசா வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரீபூட் வெர்ஷன் வந்து அடிப்பானுங்க. ரீபூட் வெர்ஷன் அடிச்சும் ரீபூட் வெர்ஷனுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து இருக்கும். ஆனா வந்து அது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு இதா தான் இருக்கும். மெஜாரிட்டியா இருக்காது. அதாவது இப்போ இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஒரு பாப்புலேஷனுக்கு மட்டும்தான். இப்ப இருக்கிற ஒரு சின்ன பசங்க இதுக்கு மட்டும்தான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் யார் பாக்குறாங்களோ அவங்க அந்த பாப்புலேஷனுக்கு மட்டும்தான் அது பிடிக்குமே ஒழிய, இதுக்கு முன்னாடி வந்து மெஜாரிட்டியா ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷனுக்கு அந்த பாப்புலேஷனுக்கு வந்து இந்த இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. இது எதுக்கு ரீபூட் அடிச்சீங்க, அங்கே வந்து ஸ்டோரியிலே வந்து வேற வேற ஆட் ஆன் கொடுத்து போயிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருந்தாலுமே இப்ப இருக்கிற பாப்புலேஷன், அதாவது இப்ப ரீபூட் வெர்ஷன் பார்த்து பிடிச்சிருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இதை பார்த்திருந்தாலுமே அதுவும் பிடிச்சிருக்கும். அது இல்லாம புதுசா பண்றேங்கிற பேர்ல வந்து இந்த அனிமேஷன் ஸ்டைல வந்து சொதப்பி அந்த ஸ்டோரி லைன்ல வந்து இது பண்ணி, ஸ்டோரி லைன் வந்து பெருசா வந்து எந்த இதுவும் இல்லாம நான் அனிமேஷன் ஸ்டைலே காட்டியே வந்து இது பண்ணிடுவேன், க்ரௌட் வந்து புல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து நடக்காத ஒரு விஷயம் தான். அப்படி பண்ணாலுமே ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது, அந்த அந்த ஆடியன்ஸ், அதாவது அந்த புடிச்சு போன ஆடியன்ஸ் இருக்குல்ல, அந்த புடிச்சு போன ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் ஆகும்போது வந்து அந்த இப்போ அந்த திரும்பி பார்த்தனீங்களா, அந்த ரீபூட் வெர்ஷனை திரும்பி பார்த்தனீங்க, அந்த காலத்துல அவனுக்கு பிடிச்சிருப்பான். அந்த வருஷம் அவன் திரும்பி பார்த்தானா என்ன இவ்வளவு கிரிஞ்சா இருக்குது, இதான் நம்ம பாட்டுன்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட்டு போயிடுவான். ஆனா வந்து அந்த ரீபூட் ஆகாத அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் வெர்ஷன் இருக்கும்ல, அந்த வெர்ஷனை வந்து அப்ப பார்த்தாலும் சரி எப்ப பார்த்தாலும் சரி அது வந்து என்னடா எப்ப பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்கிற மாதிரியே தான் இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும் அது. அதனால வந்து அப்போ என்ன அந்த அந்த விஷயத்திலே வந்து இது பண்ண அந்த அனிமேஷன் ஸ்டைல இருக்கட்டும், அந்த பிளஸ் வந்து அந்த ஸ்டோரி லைன்ல என்ன கன்வே பண்ண போறோம், என்ன இதாக போகுது, அடுத்து என்ன இதாக போகுதுங்கிறத வந்து அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணா மேபி அது வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் அனிமேஷன் தான் பொறுத்துவேன் அப்படின்னா அது வந்து எப்படின்னா இந்த லேஸ் பாக்கெட் மாதிரி, வெளியில என்னதான் கலர் கலரா இருந்தாலும் உள்ள பார்த்தீங்கன்னா புதுசு காத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு காசு கொடுத்து காத்தோட சேர்த்து தரானுங்க, என்னங்க போங்க நீங்க. 5 ரூபா காசு காத்துல சேர்த்து தரானுங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. நான் சாப்பிட்டதுல இதுல லேசலாம் நான் சொல்றேன் இருந்தாலும். எங்க சமாதானத்துக்கு சார்ந்துட்டு இருக்கீங்களா? உங்க கனெக்ஷன் விட்டு விட்டு கேக்குது எனக்கு தெரிஞ்சு. வந்துட்டு இருக்கேன். உங்க கனெக்ஷன் தான் விட்டு விட்டு கேக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது இருங்க, நான் நாசா சர்வர்க்குள்ள போயிட்டு வரேன். 1.5 மணி நேரமா நடுரோட்ல நடந்துட்டு இருக்கேன், முதுகு வலிக்க. சரி உங்க என்னோட சொல்லுங்க. எனக்கு என்ன இந்த ரீபோட் மட்டும் பண்ணாம இருங்கப்பா, அவ்வளவுதான்ப்பா. நான் அதையும் பார்த்தது இல்ல, பட் நான் பார்த்த வழி சொல்றேன். இந்த ரீபோட் பண்றப்ப அதாவது புதுசா எடுத்து விட்டுருவானுங்க. நான் என்னமோ எதிர்பார்ப்பேன், பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்ப வருது இதை புதுசா ட்ரை பண்ண போறானுங்க அப்படின்னு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இருக்கிறதே விட்டுருவானுங்க. அந்த பாக்குற ஆசைங்கிறது நமக்கு போயிடும். அதாவது ரீபோட் பண்றப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த விட ஆரம்பிப்போம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இது இல்லப்பா அப்படிங்கிற ஒரு இதே வர ஆரம்பிக்கும் நமக்கு. புதுசா ஆக்டர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. அந்த புதுசா எல்லாமே ட்ரை பண்றப்ப அந்த நம்ம பார்த்த அந்த ஒரிஜினாலிட்டி இருக்காது இதுல. அந்த பழசு நம்ம என்னது என்ன சொல்றது தெரியவா, இன்னும் அந்த நம்ம வந்து நம்ம ஒரு இது எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள போவோம். அந்த ரீபூட் டோட்டலா மாத்திடுவானுங்க. டோட்டலா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி சில ஆட்டெல்லாம் பண்ணி வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி பண்ணாம இருந்தாலே ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். புது ஆடியன்ஸும் நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஆனா அதே மாதிரி பழசு இருக்க மாதிரி புதுசு இல்லைங்கிறது ஒரு உண்மையான காரணம் தான், அதை யாராலையும் மறுக்க முடியாது. பட் பார்ப்போம்
காலம் போய் சொல்லும் என்ன நடக்கும் ஃபியூச்சர்ல. நன்றி. அவ்வளவுதாங்க என்னோட நோட்டு. எபிசோட் கேட்டிருப்பீங்க. எபிசோட் கேட்டது பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்க. ஆனா முன்ன ஃபீட்பேக் கொடுத்ததை விடவும் இப்போ வந்து ஃபீட்பேக் வந்து கொடுக்கறது வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. கீழே வந்து இட்டாச்சியோட இன்ஸ்டாகிராம் ஐடி, நிதியோட இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். கீழே வந்து டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் கொடுக்குறேன். மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்டா இருந்தாலும் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் விஷயமா இருந்தாலும் நீங்க அங்க கேட்டாலும் சரி இங்க கேட்டாலும் சரி நான் பதில் கொடுக்க ரெடி. ஃபீட்பேக்லாம் கொடுக்குறாங்க. இருங்க ஃபீட்பேக்லாம் கொடுக்குறாங்க. யார் ஃபீட்பேக் கொடுத்தாலும் போஸ்டர் யார் பண்றா, போஸ்டர் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்டர் தான் ரெடி குறி வைக்கிறாங்க தவிர எபிசோட் சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரும். போஸ்டர் சூப்பரா இருக்கு, போஸ்டர் சூப்பரா இருக்கு தான் சொல்றாங்க எல்லாரும். அப்படியா? சரி. இப்ப கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணி கூட ஒருத்தர் ரிப்ளை பண்றாரு, எபிசோடோட போஸ்டர் சூப்பரா இருக்கு ரிப்ளை பாத்துக்க. வெளியிலதான் கலர் கலரா இருக்கும். அதனால நன்றி, வணக்கம், பாய். நன்றி, வணக்கம். வந்து சிறப்பித்து கொடுத்த இட்டாச்சிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி நீ கூப்பிட்டதுக்கு.